அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் வானவையின் 29 ஜூன் மாதம் 2025 நிகழ்ச்சி. இது 64வது இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பாக அமைந்து கொள்கிறது. இன்று உலக இலக்கியங்களும் தமிழ் இலக்கியமும் பற்றி உரையாற்றுவதற்காக திரு சரவணன் மாணிக்கவாசகம் அவர்கள் பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்து, மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் தனித்தனியாக வணக்கம் தெரிவிப்பதாக உங்கள் மனதிலே நினைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் வரவேற்புரை ஆற்ற புதுச்சேரியில இருந்து வந்திருக்கின்றார் முனைவர் பூங்குழலி பெருமாள். அவர்கள் உங்கள் அனைவரையும் சிறந்த முறையிலே வரவேற்று இந்த அழைப்பார். எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் அவர்கள் நன்றி உரையாக உங்களுக்கு சொல்வதற்காக காத்திருக்கின்றார். இப்போது நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். தமிழ் மொழி வாழ்த்து இடம்பெற இருக்கின்றது. இதை எழுதியவர் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள். அதை நாங்கள் இப்போது கேட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வளர்கவே தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்கவே. இப்போது வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. கேட்டார் துணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முழுவதாம் சொல் என்னும்படியாக ஒரு பேசக்கூடிய சொல்வன்மை உடையவரும் ஓய்வில்லாமல் மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக உழைப்பது மட்டுமல்லாமல் மேடை தோறும் தன்னுடைய சொல் ஆற்றலால் எல்லோரையும் கவர்ந்து இழுப்பதுடன் அறக்கட்டளை மூலமாக தமிழ் ஆளுமைகளை கௌரவித்து வருகின்றது மாத்திரமல்ல, பல மேடைகளிலே பட்டிமன்ற பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள்,
இலக்கிய கருத்தரங்குகள், இலக்கிய சொற்பொழிவுகள் என்று இலங்கை, இந்தியா, ஜெர்மனி, அதே போல பிரான்ஸ், சுவிஸ் தன்னுடைய சொல்ல ஆற்றலை எடுத்துக்கொண்டு வருகின்ற இன்னும் பல நட்டாரியங்களை செய்து வரும் ஆஸ்தான எங்களுடைய பெருமாள் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இணைந்த அன்னைக்கும் தந்தைக்கும் மொழியின்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுத்தின் மேலான முத்திக்கனியா முத்தமிழால் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் 64வது இலக்கிய வழி சந்திப்பில் நாம் இன்று இணைந்திருக்கின்றோம். இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்புசால் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நல் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஒரு பொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணல் தமிழ் எடுத்து கற்கண்டு சீனி கனிவகைகள் எல்லாம் சொற்கொண்டு சுவைகெடுக்க வந்திருக்கும் சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது எனும் வான்புகழ் வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமாக திகழும் பெங்களூரில் இருந்து வருகை தந்துள்ள திரு சரவணன் மாணிக்கவாசகம் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். அவரை ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இலக்கியத்தின் சுவையை உணர்ந்து கொள்வதற்காக, இலக்கியத்தின் சுவையை இன்பத்தை நுகர்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழா, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு என்று தமிழுக்காகவே செயல்படக்கூடிய அன்பு சகோதரி, அன்பு தோழி, ஜெர்மனி தமிழ்வான் அவையின் நிறுவனர் கௌசி அவர்கள் இந்த நிகழ்ச்சி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தான் சிறப்பாக தன்னுடைய செயல்பாட்டை அற்புதமாக இணைய வழியின் மூலமாக இலக்கியத்தை உலகளாவிய அளவில் சென்று சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்ததும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று வான்புகழ் வள்ளுவர் குரலை மட்டுமல்ல, பாரதியும் தன்னுடைய வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இலக்கிய செய்திகளையும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக நம்மிடத்தில் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் தோழி கௌசி அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரை நம் அனைவரின் சார்பாக, ஏனென்றால் பெண் என்று சொல்லிவிட்டால் மிகப்பெரிய இருக்கிறதடி தங்கமே தங்கம் என்ற போது அவர் தினந்தோறும் அலைபேசியில் அழைத்து எல்லோரையும் முடுக்கி விட்டுக் கொண்டு இப்படித்தான் சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அதற்கு என்ன சொல்றது, கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்ற வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி எங்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்துதான் இந்த நிகழ்ச்சி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரால் தான் இந்த 64வது நிகழ்ச்சி இந்த சிறப்பாக நடைபெறுகின்றது என்றால் அது தோழியினுடைய கடும் முயற்சி, விடாமுயற்சி, எல்லோருடையும் ஒருங்கிணைக்க வேண்டும், தமிழ் மீது உள்ள ஆர்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் தனக்கு உள்ள ஆர்வத்தை மட்டுமல்லாமல் உலகளாவிய இலக்கியத்தை எல்லாம் கரைத்து குடைத்த மாணிக்க வாசகத்தை மாணிக்கம் தன்னுடைய தண்ணியில போட்டுட்டா தன் நிறத்தை சிவப்பாக்கிவிடும், ஆனால் தான் இருப்பது தெரியாது என்பது போல அப்படிப்பட்ட மாணிக்கங்களை எல்லாம் கண்டெடுத்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மிடத்தில் அழைத்து வந்திருக்கின்றார். அவர் இங்கு உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழியதாம் சொல் எனும் வான்புகழ் வள்ளுவர் குரலுக்கு இலக்கணமாக உரையாற்ற வருகை தந்திருக்கும் பெங்களூரிலிருந்து வருகை தந்துள்ள திரு சரவணன் மாணிக்கவாசகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக வழக்கம் போல நன்றியுரை அன்பால் அறிவால் அகங்குளிரும் அமுத மொழியால் அனைவரையும் தன்பால் ஆர்க்கும் தகைமையாளர் எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். நன்றி உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். அவரையும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய புலனத்தின் வழியாக இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்புசால் நல் உள்ளங்களையும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் அனைவரையும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி பொங்கலி. எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு உடல்நிலையும் ஒரு
ஒத்துழைக்கவில்லை. அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு முதலிலே நன்றியை தெரிவிக்க வேண்டும். மிக்க நன்றி. இப்போது நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முதல் சரவணன் ஐயா அவர்களுடைய உரையை கேட்பதற்கு முன்னமாக நான் ஒரு நிமிட கதை ஒன்று, ஒரு சிறந்த கதை எனக்கு அவர்தான் அனுப்பியிருந்தார். அந்த கதையை நான் இப்போது ஒளிபரப்பாக்குகின்றேன். அந்த கதையை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கேளுங்கள். இந்த கதை உங்கள் மனதிலே ஏற்படுத்திய தாக்கம் என்ன, தாக்கத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தியதற்கு மற்றது இந்த கதையின் மூலமாக நீங்க என்ன அறிந்து கொள்ளுகின்றீர்கள். இந்த கதை, அதை எழுதிய ஆசிரியர் இந்த நோக்கத்தோட இந்த கதையை எழுதியிருக்கிறார். அடுத்தது இந்த கதை ஏன் ஒரு சிறந்த கதை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இந்த விடயங்களை நீங்கள் எங்களுடன் பேசுகின்ற போது, அதாவது ஐயா பேசியதற்கு பிறகு அவரிடம் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கின்ற போது அதையும் நீங்க சொல்லுங்கள். இறுதியில் அது பற்றி அவர் தன்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லுவார். இப்போது அந்த கதையை நாங்கள் கேட்போம். வணக்கம், நான் உங்கள் கௌசி. இன்று ஒரு நிமிட கதை ஒன்று நான் சொல்ல இருக்கின்றேன். த மதர் என்பதுதான் அந்த கதையின் பேர். இந்த கதையை எழுதியவர் லீலியா டேவிஸ் என்பவர். இது ஆங்கிலத்தில் வெளிவந்த கதை. அதைத்தான் நான் இப்போது சொல்லியிருக்கின்றேன். ஒரு பெண் ஒரு கதை ஒன்று எழுதினாள். அப்போது அவளுடைய தாய், நாவல் எழுதியிருக்கலாம் இல்லையா, அது இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று அவளுடைய தாய் சொன்னாள். அவள் ஒரு பொம்மை வீடு கட்டினாள். இது உண்மையிலே ஒரு வீடாக இருந்திருக்க வேண்டாமா, அது எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று மீண்டும் அவளுடைய தாய் சொன்னாள். பின் அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக ஒரு சிறிய தலையணையை தைத்தாள். படுக்கையில் போடக்கூடிய ஒரு போர்வையாக தைச்சிருக்கலாம் இல்லையா, அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று அவளுடைய தாய் சொன்னாள். அந்த பெண் அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய பள்ளத்தை தோண்டினாள். தாய், அதை விட பெரிய பள்ளம் தோண்டி இருக்கலாம் அல்லவா, அது இவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கும் என்று அவளுடைய தாய் சொன்னாள். அந்த பெண்ணும் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதிலே படுத்துக்கொண்டு தூங்கினாள். நீ எப்போதும் தூங்கிக் கொண்டு இருந்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று அவள் தாய் சொன்னாள். நன்றி. இதுதான் அந்த கதை. இப்போது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் போவோம். நான் இப்போது உரையாளரை நான் அழைக்கின்றேன். இவர் யார்? இந்த காலகட்டத்திலே சமூக வலைத்தளங்களிலே வெகுவாக பேசப்படுகின்ற ஒருவர் தான் சரவணன் மாணிக்கம் அவர்கள். அவர்களின் தனியாத வாசிப்பு தாகத்தை நாம் முகநூலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய ஒவ்வொரு பதிவிலிருந்தும் நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலேதான் என்னுடைய குருவிக்கூடு என்ற நாவலையும் நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பினேன். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்னமாகவே நான் அவருக்கு அனுப்பி அவருடைய அபிப்பிராயத்தை நான் கேட்டேன். இவர் பிறந்தது மதுரை, தற்போது வாழ்ந்து வருவதோ பெங்களூர். 20 ஆண்டுகள் வங்கி மேலாளராகவும் அதன் பின் 10 ஆண்டுகள் தனியார் நிறுவனம் ஒன்றிலே நிர்வாக பொறுப்பாளராகவும் பணியாற்றி பின் விருப்ப ஓய்வு பெற்றவர். ஆங்கிலம் தமிழ் நூல்களை வாசிக்கின்ற வேக ஆச்சரியத்தை ஊட்டுகின்றது. நானே ஒரு முறை கேட்டேன், உங்களுடைய கண்கள் போட்டோ கண்களா? பார்த்த உடனே உங்களோட மூளையில, அதோ போட்டோகிராஃபி மைண்ட் என்று சொல்லுவார்கள், அப்படித்தான் உங்களுக்கு பார்த்தோடனே உங்களோட மூளையில தெரியுமா என்று நான் கேட்டிருக்கின்றேன். அது ஒரு ஆச்சரியத்தை ஊட்டும். தன்னுடைய வேலை சுமையை, மன அழுத்தத்தை வாசிப்பு கொண்டு துடைத்து எறுகின்ற தன்மை உடையவர் இவர். இலக்கியத்திற்காக பிராந்திய அளவில் வழங்கப்படுகின்ற விருதுகள் முதல் கொண்டு சர்வதேச விருதுகள் வரை இது தொடர்ந்து அவதானித்து அதை பற்றி இணையத்தில் எழுதுவதோடு மட்டுமில்லாமல் மதிப்பீடுகளும் அவர் செய்து வருகின்றார். உலகளாவிய ரீதியிலே இலக்கியத்தின் வளர்ச்சி போக்கை தொடர்ந்து அவதானித்து வருகின்ற ஒரு சிறந்த ஒரு வாசகர். வாசிப்பு ஒரு நிதானத்தையும், எது வந்தாலும் எதிர்கொள்ளுகின்ற மன துணிவையும், நமக்கு நடப்பவற்றை பார்வையாளனாய் இருந்து பார்க்கின்ற பக்குவத்தையும் அது அளித்திருக்கின்றது என்று கூறும் இவர் இன்று எங்களுக்கு உலக இலக்கியங்களிலே, நான் நினைக்கின்றேன் நாவல் சிறுகதை தற்காலத்து இலக்கியங்கள் என்று நினைக்கின்றேன், இதை பற்றி தற்கால
சமகால தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்ற அவரை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய உரையை எங்களுக்கு தாருங்கள். நாங்கள் கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இணையத்தின் மூலம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்காக நான் எடுத்துக்கொள்றது கான்டெம்பரரி லிட்ரேச்சர் தான். ஏன்னா வேர்ல்டு லிட்ரேச்சருங்கிறது ரொம்ப ஒரு மகா சமுத்திரம். அது நான் எடுத்துக்கொள்றது கான்டெம்பரரி லிட்ரேச்சர். கான்டெம்பரரி லிட்ரேச்சரையும் கூட நம்ம ஒரு பிராடா 4 பாகமா பிரிக்கலாம். ஒண்ணு அல்பனைவு, அடுத்தது கவிதை, மூணாவது சிறுகதை, நான்காவது நாவல். இப்ப இந்த அல்பனைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவில எழுதக்கூடிய அல்பனைவுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு அல்-கொய்தாவோட ஒரே ஒரு தீவிரவாத இயக்கத்தை 16 வருஷத்துக்கு மேல ஒரு லேடி ரிப்போர்ட் இதாகி அவங்களுக்குள்ள புகுந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. 16 வருஷம். தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லா தீவிரவாத இயக்கத்தையும் கிட்டத்தட்ட 25-30 தீவிரவாத இயக்கத்தை ஒரே ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. அது எப்படின்னா அடுத்தடுத்த வருஷத்துல. இதுதான் அல்பனைவை பொறுத்த மட்டும் நம்மளோட தரம். நம்மளோட இது எப்பயுமே கூகுள் பண்றது, விக்கிபீடியால இருந்து தகவல் எடுக்கிறது, அதை புக்கா போடுறது தான் கிட்டத்தட்ட 90% பீப்புள் பண்றது. அந்த 10% யார் கடுமையா உழைச்சு அல்பனைவு எழுதுறாங்களோ அவங்களுக்கும் பெயர் இல்லாம போறதுக்கு காரணம் இந்த பெரும்பான்மை தான். அல்பனைவு நம்ம அதிகம் பேச வேண்டியதில்லை. அதே மாதிரி கவிதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கவிதை தமிழ் சூழல்ல நல்ல கவிதைகள் எழுதுறவங்க, வேர்ல்டு கான்டெம்பரரி போயம்ஸும் நம்ம இதையும் ஒப்பிடுற அளவுக்கு நிறைய இருக்குது. ஆனா கவிதை பெரிய சப்ஜெக்ட். அதனால இந்த நிகழ்வுக்கு அது சரியா வராது. கவிதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே தனியா பேசுற மாதிரி ஆயிடும். நம்ம மெயினா சிறுகதைகள் அண்ட் நாவல்கள் ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்ப சிறுகதைகள் அப்படின்னா சிறுகதைகள் புதுமைப்பித்தன்ல ஆரம்பிக்குது. புதுமைப்பித்தன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்பயுமே நமக்கு தமிழை பொறுத்த மட்டும் சிறுகதைகள்ல ஒரு தொய்வுங்கிறதே கிடையாது. வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட நல்ல சிறுகதைகள் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிறுகதைகள் வருது. சிறுகதையை பொறுத்த மட்டும் சிறுகதை ஃபார்மட்ல என்ன இதுன்னா, சிறுகதைக்கு ஒரு பிளாஷ் போதும், ஒரு பொறி போதும். அந்த பொறி இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணி நம்ம நல்ல சிறுகதையா மாத்துறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். நல்ல ரைட்டர் அதை எளிதா ஒரு நல்ல சிறுகதையா மாற்ற முடியும். அதனால சிறுகதைகள் பெரிய உலக அளவுல எல்லாரும் போற்றக்கூடிய ஆலிஸ் மன்ரோ மாதிரி ரைட்டர்ஸ் கூட நம்ம தமிழ்ல எல்லா இது புதுமைப்பித்தன், அசோகமித்திரன், ஜானகிராமன், கு. அழகிரிசாமி, ஆதவன் இவங்களெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்த போறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சிறுகதைகள்ல நம்ம அடைந்த இது, நம்ம ஆதவன்லாம் அப்பர் பெர்த்துங்கிற கதையெல்லாம் 70கள்ல எழுதியிருக்கிறாரு. அதை 2025ல கூட நம்ம ஜீரணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மாதிரி நம்ம சிறுகதைகள்ல நம்மளோட ஆழமும் சரி அகலமும் சரி ரொம்ப அதிகம். அதனால கான்டெம்பரரி லிட்ரேச்சர்ல சிறுகதைகளை நம்ம உலகத்தரம் வாய்ந்தது தமிழ்ல இருந்து எடுத்து சொல்ற அளவுக்கு நிறைய இருக்குது. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு முக்கியமான சிறுகதைகள்லாம் போகாததுனால அதை உலக அளவுல நமக்கு யாருக்குமே தெரியல. அதாவது தமிழ் படிக்காதவங்களுக்கு ஆங்கிலத்துல தமிழ் சிறுகதைகளோட தரம்ங்கிறது என்னங்கிறது அதிகம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அதுவா தான் இருக்கணும்.
ஆங்கிலத்துக்கு வந்து போக வேண்டியது போகல, போக வேண்டாதது நிறைய போயிருக்குது. நான் பெயரிட்டு சொல்ல விரும்பல. போக வேண்டியதாவது நிறையவே போயிருக்கு. ஸோ ஆங்கிலத்துல படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா ஆலிஸ் மன்ரோ, லிடியா டேவிஸ், ஜிம்பா லகரி, ரசல், கிளார் ஹீகன், இயுன் லீ, இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து படிச்சு பாருங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம தமிழ் சூழலுக்கும் அவங்க இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ தமிழ் சிறுகதைகள்ல ஒரு 5 சிறுகதை மட்டும் உடனே நினைவுக்கு வந்ததை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை பத்தி ரொம்ப கதையவோ அதை பத்தியோ இதை சொல்ல போறதில்ல, விரிவா பேச போறதில்ல. எதனால என்னோட பார்வையில வந்து அந்த 5 சிறுகதைகளும் ரொம்ப முக்கியமான கதைகள், எதனால அது வந்து உலகத்தரம் வாய்ந்த கதைகள் அப்படிங்கறத மட்டும் நான் கோடிட்டு காட்டிட்டு அதை இது பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இளவைகள்னு லதா எழுதியிருக்கிறாங்க. அது வந்து சீனலட்சுமிங்கிற தொகுப்புல வந்தது. அதுக்கு முன்னாடி வல்லினம்னு ஒரு பத்திரிகையில சிறுகதையா வந்தது. இளவயலுக்கும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லோ வால்பேப்பர்னு ஒரு ஸ்டோரி. அந்த எல்லோ வால்பேப்பரும் ரெண்டுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி இது. ஆனா அதே வந்து எல்லோ வால்பேப்பருக்கும் இதுக்கும் ஒரே சப்ஜெக்ட பேசுறதுல எவ்வளவு தூரத்துக்கு வித்தியாசம், கால அளவுலையும் சரி, ஒரு கலாச்சார அளவுலையும் சரி, அது வந்து எவ்வளவு பெரிய வித்தியாசமா இருக்குது அப்படிங்கறது அந்த 2 ஸ்டோரியும் இப்ப உடனே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இளவயில்ல வந்து அவளுக்கு வந்து எங்கேயும் அவ குழந்தை பிறந்த பிறகு அவ தேடுற அமைதியோ ஒரு ஆறுதலோ எங்கேயுமே கிடைக்காது. அவங்க அம்மா கூட நான் 3 பிள்ளை பெற்றேன், எனக்கு எந்த வித இதுவுமே கிடையாது, சப்போர்ட் உனக்கு இருக்கிற சப்போர்ட்டும் கிடையாதுப்பா. ஸோ இது வந்து ஒரு சமகால பிரச்சனை மட்டும் இல்லாம ஒரு பெண்களுக்கே உள்ள, பெண்கள் மட்டும்தான் எழுத முடியக்கூடிய கதையானது. அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது இதுங்கிறத வந்து அந்த கதையோட எண்டு வந்து சொல்லும், என்ன நடந்தது அப்படிங்கிறது. கடைசியில வந்து அது ஓஹென்றி கதையோட எண்டு மாதிரி ஒரு பயங்கர ட்விஸ்டோட முடியும். அதனால அந்த கதை வந்து ஒரு முக்கியமான கதை. அடுத்தது சொல்ல மறந்ததுன்னு சு வேணுகோபால். சொல்ல மறந்தது கதை நம்ம தமிழ் சமூகத்துல மற்றவங்களால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இதை வந்து குளோபலா கொண்டு போக முடியாது. இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, அதாவது இந்திய சமூகம்னு சொல்லலாம், இலங்கைக்கும் பொதுதான். இந்திய இலங்கை இது மாதிரி இதுக்கு பொதுவான கதை என்னன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவோட என்ன சொல்றது, அம்மா வந்து இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது. அவன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன். ஸோ அம்மாவோட இதுலதான் கற்பிலதான் வந்து அவனோட குடும்பத்தோட பெருமை இருக்குது அப்படிங்கிற மனநிலை வந்து இன்னமும் வந்து நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இத வந்து ஒரு அமெரிக்காலேயோ ஜெர்மனிலேயோ சுவிட்சர்லாண்ட்லயோ ஒரு லேடி வந்து என்ன செய்யறா அப்படிங்கிறத அவ பையன் வந்து நிச்சயமா வந்து கேட்க முடியாது, இது பண்ண முடியாது. இவன் வந்து ரோட்ல போட்டு அடிப்பான் அவங்க அம்மாவை, ஸ்கூல் படிக்கிற பையன். ஸோ அது வந்து அது மட்டும் இல்ல, அவ வந்து எதுக்காண்டி அந்த மாதிரி செய்யறா, எதுக்காண்டி ஒரு அஃபர் வச்சுக்கிறா அப்படிங்கிறது அந்த இதுல முக்கியமான விஷயம். அவளுக்கு வந்து பணம் கிடையாது. அவன் வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்டிருப்பான். இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்காண்டி அவ ஸ்டார்ட் பண்ற ஆஃபர் தான் அது. ஸோ இது 2 விதமான டைமென்ஷன் உள்ள கதை. ஒண்ணு வந்து அம்மா வந்து எதுவும் செய்ய தயாரா இருக்கிறது பையனுக்காண்டி. 2வது வந்து மகன் வந்து அம்மாவை கண்ட்ரோல் பண்றது. இது வந்து நமக்கு மட்டுமே, தமிழ் சமூகத்துக்கு மட்டுமே பொதுவான விஷயம் இது. அதனால இது வந்து ஒரு முக்கியமான கதை. அடுத்து வந்து நிரபராதம்னு இவர் மயிலஞ்சி சின்னப்பன் எழுதினது. அதுல வந்து
அவர் வந்து ஒரு டாக்டர், மயிலன் வந்து ஒரு டாக்டர். அதுல வர்ற டாக்டரை வந்து ஒரு டூருக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நினைச்சு கிளம்புவாங்க. கிளம்புற நேரத்துல அவங்களோட பேஷண்ட் ஒருத்தவங்களோட அப்பா வந்து அவசரமா நீங்க வந்து போகக்கூடாது, இதை வந்து என் பொண்ணு அட்டன் பண்ணுங்கம்பாங்க. ஸோ இந்த கதையில வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து டாக்டருக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸே இருக்கக்கூடாது அப்படின்னு பேஷண்ட்ஸ் நினைக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு வந்து இறந்துரும். இறந்ததுனால டாக்டருக்கு வர்ற கில்ட்டி கான்சியஸ், இது ரெண்டு வந்து அவர் வந்து டாக்டரா இருக்கிறதுனால ரொம்ப வந்து யதார்த்தமா எழுதியிருப்பார். இது ஒரு முக்கியமான கதை. நாலாவது வந்து டிஷர்ட். டிஷர்ட் வந்து திருச்செந்தாலை எழுதினது. அதுல வந்து என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள்படை, பணம் எல்லாம் சேர்ந்த ஒருத்தனோட ஒய்ஃப் வந்து ஒரு இன்னொருத்தனை போயிடுவான். ரொம்ப சாதாரணமானவன். அவனை தூக்கி இது பண்ணிட்டு அடிச்சுட்டு அவனை வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புவாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து வீட்டுக்கு போறப்ப அவ வந்து அவனை ரிசீவ் பண்றது இது பண்றத பார்த்த உடனே அவன் வந்து அப்படியே ரொம்ப அருமையான சைக்காலஜி, என்ன சொல்றது, இது ரொம்ப அருமையான உளவியல் கதை இது. அவனுக்கு வந்து அத்தனை இருந்தும் அவன்கிட்ட ஒரு இவனுக்கு எந்த விதத்துலயும் 1000ல் ஒரு பங்கு கூட அவன் வரமாட்டான். அவனை வந்து அவ லவ் பண்றா, எவ்வளவு தீவிரமா, இது வந்து இவ வந்து இந்த லவ் வந்து நம்ம கிட்ட ஒரு நாளும் காட்டினது இல்லையே அப்படிங்கிற ஒரு இது. பிளஸ் வந்து அதை வந்து அவன்கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சுட்டு அவன் அப்படியே ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ரொம்ப என்ன சொல்றது சோர்வா வந்து திரும்பி நடக்கிறத வந்து முடிச்சிருப்பாரு அந்த கதையை. இது ஒரு முக்கியமான கதை உளவியல் ரீதியில. இது ஒரு முக்கியமான கதை. கடைசியா வந்து யானம். யானம் வந்து ஜெயமோகன் எழுதினது. அது வந்து டிராபிக் ஜாம்ல ஆரம்பிக்கிற கதை. ஆக்சுவலா வந்து அது வந்து டிராபிக் ஜாம் பத்திய கதை இல்லை. அது வந்து உண்மையில பாத்தீங்கன்னா மேரிட் லைஃப்ல வர்ற டிராபிக் ஜாம். அதை வந்து அதை மட்டும் அவர் பண்ணல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை அந்த கதையில கொண்டு வந்திருப்பார். அது நான் வந்து விளக்கி சொன்னோம்னா அதை படிக்கிற இது போயிடும். நீங்க படிச்சு பாருங்க. அது ஒரு டைமென்ஷன் கிடையாது. அந்த ஒரே கதைக்கு வந்து நிறைய டைமென்ஷன் இருக்கும். உதாரணமா அவங்க கேரளா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். பிரச்சனைன்னு வர்றப்ப அதை சொல்றது. அது வந்து தமிழியன்ஸுக்கு வந்து நிறைய உண்டு. கேரளாக்காரங்க அப்படித்தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்றது இது ரொம்ப சகஜமா சொல்றது. அது மட்டும் இல்லாம ஒரு எக்கனாமிக்கலா டிபெண்டபிலிட்டி இல்லைன்னா பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு. நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது அந்த கதை. யானம் அப்படிங்கிற கதை அது வந்து படிச்சு பாருங்க. எதுக்காண்டி சொல்றேன்னா இந்த 5 கதைகள் மட்டும் சொல்றது. இது வந்து கான்டெம்பரரி லிட்ரேச்சர்ல நம்ம உலகத்துல நீங்க அர்ஜென்டினாவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஐரிஷா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எதுக்குமே குறைஞ்சது இல்லை. நம்ம வந்து சிறுகதைகளை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இப்பயும் இல்லை எப்பயுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஆட்கள் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த 5 கதைகளையுமே குறிப்பிட்டேன் நாம. இது மாதிரி நிறைய கதைகள் அப்பப்போ வருது. ஆனா வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா 100 கதை வந்ததுன்னா ஒரு கதை தேடுறதுங்கிறதே கஷ்டம். 200 கதை, 300 கதை, 400 கதையெல்லாம் நீங்க ஒரு நல்ல கதையை வந்து தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதனாலன்னா முறையான பயிற்சி இல்லை, வாசிப்பு இல்லை, அதுக்கான உழைப்பு இல்லை. சிறுகதைங்கிறது என்னன்னா காலையில ஒண்ணு தோணுச்சுன்னா அதை எழுதி அன்னைக்கே மெயில் அனுப்பிச்சு இப்போ இதுல வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. முன்னாடி வந்து ஆனந்த விடனுக்கு அனுப்பிச்சா 6 மாசம் கூட ஆகும் ஒரு கதை வரும். அதனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து உடனேக்கு உடனே வந்துடுது. அது இணையதழில் வந்து யாருக்குமே படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்க கௌசி அனுப்பிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு போட்டுருவாங்க, படிக்கவே மாட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் அவங்களா வந்து இதை அனுப்பிச்சிருக்க வேண்டாமேன்னு நினைச்சாதான் உண்டே தவிர அவங்கள பொறுத்த மட்டும் அன்னைக்கு கடமை முடிஞ்சது. அதனால இந்த மாதிரி ரொம்ப எளிமையாயிட்டதுனால உடனே
வரணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்ம வந்து லைம் லைட்லயே இருக்கணும்னு நினைச்சுக்கிறதுனால குவாலிட்டி வந்து இல்லாம போயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. வேற நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூயார்க்கர்ல வர்ற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்குது. அதே மாதிரி ஒரு ரைட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு அவங்க எஸ்பெஷலி கிளார்க் ஹீகன் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 3 தொகுப்பு தான் வந்திருக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ல. அவங்க வந்து இத வந்து ரைட்டிங்கை தான் வந்து அவங்க எழுத்துக்கலையை தான் வந்து அவங்க வந்து பல்கலையில வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எழுத்தோட தொடர்புல இருக்கவங்களுக்கே இத்தனை வருஷங்கள்ல இவ்வளவுதான் எழுத முடியுதுன்னா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு சிறுகதை எழுதுறதுக்கு ஒரு வாரம் வந்து ஃப்ரீ மைண்ட் வேணும். அந்த ஒரு வாரம் வந்து எதுக்குன்னா அதை வந்து நான் வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்கு, அதுக்குள்ளேயே வாழ்றதுக்கு. எனக்கு அந்த ஒரு வாரம் டைம் கிடைக்கலன்னா நான் அந்த கதையை தொடவே மாட்டேன். அது வந்து எப்போ ஒரு வாரம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அதை வந்து அப்படியே பெண்டிங் வச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மனநிலை வந்து நமக்கு வந்தாதான் நம்மளால நல்ல கதைகள், சிறுகதைகளை வந்து உருவாக்க முடியும். அடுத்ததா வந்து நாவல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது வந்து தமிழ்ல வந்து முதல்ல வந்து எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க காலையில எழுந்திரிச்சு அவசரமா ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பகுதி நேர எழுத்தாளர் வேலை பார்த்து இலக்கியம் வளரும், நம்ம வந்து உலக அளவுல வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து முடியவே முடியாத காரியம். நீங்க வந்து எதனால வந்து இலங்கையில இருந்து நிறைய போர் இலக்கியமும் சரி இதுவும் சரி யதார்த்தமா வந்ததுன்னா அவங்களுக்கு உண்டான அனுபவங்கள் தான் காரணம். உங்களுக்கு எந்த அனுபவமே இல்லை, காலையில ஆபீஸ் போவீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்க, ரொட்டீன் அதே ட்ரெயின் 7-10 ட்ரெயின், காலையில வர்றது 6 மணி ட்ரெயின், எதுவும் மாற்றம் இல்லை, எதுக்க வர்றவங்களும் அதே ஆட்கள் தான். உங்களால என்ன கற்பனை வர முடியும், என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடையாது இல்லையா? இப்ப டால்ஸ்டாய்க்கு வந்து அவர் மேரிட்டல் ப்ராப்ளம் இல்லைன்னா அவரால் அண்ணா கரீனா எழுதியிருக்கவே முடியாது. அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாரு, அதெல்லாம் வந்து ரெண்டாவது இது. மெயினா வந்து அவருக்கு வந்து மேரிட்டல் ப்ராப்ளம் இருந்தது, அதனாலதான் அவரால் அண்ணா கரீனா எழுத முடிஞ்சது. உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே இல்லை. அதான் வந்து மெயின் ரீசன். ரெண்டாவது, ஒரு நாவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உழைப்பு வேண்டும். சிறுகதை வந்து எப்படி ஒரு ஃபிளாஷ்ல வந்து ஒரு நல்ல சிறுகதையை உருவாக்க முடியுமோ அது மாதிரி நாவலை வந்து உருவாக்க முடியாது. நாவல் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி, அதுல வந்து நல்ல பிளேயர் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். இதுல வந்து T20 அடிக்கிற மாதிரி ஒரு 6 அடிச்சு பேர் வாங்கிட்டு போறதெல்லாம் அதுல நடக்காது. நாவல்ல வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும், உங்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். அதுக்குண்டான ஸ்ட்ரென்த்தும் சரி எக்ஸ்போஷரும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாவல்ங்கிறது தமிழ் இதுல பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஏரியா. வந்த சில நாவல்கள் கூட எல்லாமே வந்து ஒரு, இப்ப நம்ம ஆங்கிலத்துல சமீபத்துல வந்ததை சொல்றேனே, கைரோஸ்னு ஒரு புக்கர் வின் பண்ண நாவல். அதுல வந்து ஒரு 50 வயசு ஆளும் 19 வயசு பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதுதான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஏன் புக்கருக்கு வந்து வின் பண்ணோம்னா இது வந்து முழுக்க உருவக நாவல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவோட இதுக்கும் அலையன்ஸும், அது வந்து எப்படி வந்து 50 வயசு இதுக்கும் 50 வயசு ஆளும் 19 வயசு பொண்ணும் இருந்தா எவ்வளவுதான் நீங்க வந்து லவ் பண்றதா நினைச்சா கூட அது வந்து காலப்போக்கில் எப்படி ஒட்டா வராதோ அதே தான் அந்த ஈஸ்ட் ஜெர்மனி ரஷ்யா அலையன்ஸுங்கிறத உருவகமா சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் நடுவில் ஒரு செய்தியா தான் வரும்.
இது வந்து அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து இது வந்து ஈஸ்ட் ஜெர்மனியோ ரஷ்யாவையும் சொல்றேன் அப்படிங்கறதே சொல்ல மாட்டாங்க. வாசகர்களா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்னு ஒரு நாவல் வந்தது. அது வந்து முழுக்க முழுக்க எம்ப்ளாயீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா நிறைய எம்ப்ளாயீஸ் வருவாங்க, 64 எம்ப்ளாயீஸோ என்னமோ. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த நாவல் வந்து என்ன சொல்லுது, அந்த நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிய வைக்கிறது. இது மாதிரி நம்ம வந்து இப்ப ஜப்பானீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜப்பானீஸோட இது வந்து எல்லாமே வந்து இப்ப மேஜிக்கல் ரியலிசம், அப்சர்டிசம் அதான் வந்து அவங்களோட மெயின் ஏரியா ஆயிடுச்சு. ஜப்பானீஸ் வந்து எல்லாருக்கும் வந்து முறக்காமி தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். வேற வந்து இப்ப ஜப்பானீஸ் லிட்ரேச்சர் வந்து விமன் டாமினேட்டட் லிட்ரேச்சர் ஆயிடுச்சு. நிறைய விமன் ரைட்டர்ஸ், தனியா அதுக்கு ஒரு பதிவே எழுதியிருக்கிறேன். நிறைய விமன் ரைட்டர்ஸ் வந்து குவாலிட்டி ரைட்டர்ஸ் அதுல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா எழுதாம இதை வந்து எதுக்காண்டு யூஸ் பண்றாங்கன்னா, மேஜிக்கல் ரியலிசத்தை ஒரே இதை வந்து இப்ப 100 Years of Solitudeன்னு ஒரு மார்க்கஸ் புக்ல வந்து மகன் இறந்து போயிடுவான். அவன் இருக்கிற வீடு வேற, பிளட் அவனோட ரத்தம் வரும், ரத்தம் மாடிப்படி இறங்கும், தெருவை கிராஸ் பண்ணும், கிராஸ் பண்ணி வளைஞ்சு போய் அவங்க அம்மா இருக்கிற வீடுக்கு படியேறி உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரத்தம் வந்து பையன் இறந்துட்டான் அப்படிங்கறது அவங்க அம்மாவுக்கு உடனே தெரிஞ்சிடும். அவர் மேஜிக்கல் ரியலிசத்தை யூஸ் பண்ணதே வந்து எதுக்காண்டின்னா, யதார்த்தத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காண்டிதான். யதார்த்தத்தை வந்து யதார்த்தமா சொன்னா அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க, அவங்க மேஜிக்கல் ரியலிசத்தை யூஸ் பண்றாங்க. மார்க்கஸ் வந்து அதை அடிக்கடி செஞ்சாரு. சோ அதை வந்து இவங்க வந்து ஜப்பானீஸ் வந்து இப்ப மெயினா பண்றாங்க. முறக்காமி மட்டும் இல்ல, எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்சர்டிசம் வந்து என்னன்னா, உங்களோட இதை வந்து சர்க்கிளை வந்து ரொம்ப பெருசாக்கிடும். இதுதான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து என்னன்னா எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு துணைவுல கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களோட இது வந்து இமேஜினேஷன் வைடர் ஆகிடும். இதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸும் வந்து அதிகமாயிடும். அதைத்தான் அவங்க வந்து ஜப்பானீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நேம்ஸ்ன்னு ஒரு நாவல், த நேம்ஸ் அப்படின்னு, அதுல பாத்தீங்கன்னா 3 ஒரே பையனுக்கு 3 விதமா பேர் வச்சா எப்படி வாழ்க்கை இருந்திருக்கும் அப்படின்னு. அவங்க அப்பா வந்து அவங்களோட ஃபேமிலி நேமை தான் வைக்கணுங்கிறாரு. அது வைக்காம பொண்ணு சொன்ன பேரை வச்சிருந்தா, இவளுக்கு பிடிச்ச பேரை வச்சிருந்தா, அவங்க அப்பா சொன்ன பேரையே வச்சிருந்தா, இது மாதிரி 3 இது வைக்கிறப்ப அவங்க வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ ஒரே வாழ்க்கையில 3 பாசிபிலிட்டிஸையும் அவங்க வந்து அந்த நாவலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஆடிஷன் ஒரு நாவல், அதுல வந்து என்னன்னா, ஒரே இதுக்கு வந்து ஒரு லேடிக்கு வந்து குழந்தை இருந்திருந்தா எப்படி, குழந்தை இல்லாட்டி எப்படி அப்படிங்கிற 2 வித பாசிபிலிட்டிஸ்ல ஒரே நாவல், சின்ன நாவல்ல இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வச்சு 2 லைஃப். ஸோ இத மாதிரி வித்தியாசமா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அது நேம் டிராப்பிங் ஆகிடும். இது வந்து என்னன்னா, இது மாதிரி ஒரு இமேஜினேஷனும் சரி, என்ன சொல்றது, வித்தியாசமான கதைக்களங்களும் சரி நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட சொல்றதுன்னா, இப்போ குறிப்பிட்டாப்புல நல்ல விதமா வந்திருக்க நாவல்கள்னு சொன்னா தாயை திண்ணி நல்லா வந்திருக்குது, தில்லைன்னு. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இலங்கையில வந்து போராட்டம் மட்டும் இல்லாம அந்த போராட்டத்தை பத்தியே பேசாம ஒரு பொண்ணுக்கு நடந்த பிரச்சனை வந்து, ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஹிந்து, இவரும் ஹிந்துன்னா அவர் ஹிந்து தமிழியன், தமிழ்நாட்டு ஹிந்து, அவரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால என்ன நடக்குது, அந்த அடுத்த தலைமுறை எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டோரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மயிலன் வந்து நீ சேவிங்
வேர்க்கனி அப்படின்னு சொல்லிட்டு டச்சுக்காரங்க வந்து இந்தியாவுக்கு வர்றதை வச்சு, டச்சுக்காரங்க தான் இந்தியாவுக்கு வந்தது, ஸ்ரீலங்காவுக்கு வந்ததும் அவங்க தான். ஸோ அவங்க வர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து ஸ்டோரி. இது மாதிரி நீங்க வந்து அங்கங்க சொல்ற, ஆனா இதெல்லாமே வந்து ரொம்ப சின்ன நாவல்கள். இத வந்து நீங்க ஒரு பெரிய இதுக்கு கொண்டு போற மாதிரி தமிழ்ல வந்து யாருமே வந்து நம்ம வந்து அதிக முயற்சிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு தெரியுமா அண்ணா இவருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்ல. முக்கியமா வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு எக்ஸ்போஷர் பத்தாது. இலங்கையில வந்து எழுதலாம், இலங்கையில வந்து அவங்களோட அனுபவம், அவங்களோட இதுக்கு வந்து நிறையவே வந்து எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. சில நல்ல நாவல்களும் வந்தது. ஆனால் நம்ம வந்து உலகத்தரத்துக்கு தமிழை கொண்டு வரணும் அப்படின்னா நாவலை பொறுத்த மட்டும் நம்ம நிறைய உழைக்க வேண்டியிருக்குது, நிறைய செய்ய வேண்டியிருக்குது. முக்கியமா வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எடிட்டர்ஸ், நல்ல குவாலிட்டி எடிட்டர்ஸ்ங்கிறது நம்ம தமிழ்ல இல்லாதது நாவல்ல வந்து நிறையவே தெரியுது. இதுதான் சொல்ல கான்டெம்பரரி லிட்ரேச்சருக்கும் தமிழுக்கும் சொல்ல நினைச்சது. இதுதான். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பேசினதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. சிறப்பாக இருந்தது. இதுக்கு பிறகு பேச வர்றவங்க, கேட்க வர்றவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கட்டாயம் தேவை என்று சொன்னீங்க. இப்ப ஆங்கில நாவல்களுக்கு வந்து எங்களுடைய இலக்கியங்கள் உலகத்தரத்துக்கு போக வேணுமென்றா நிச்சயமா டிரான்ஸ்லேஷன் செய்ய வேணும் என்று சொல்லி, ஆனால் தரமான கதைகள் இப்ப வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. எல்லா கதைகள்லையும் வந்து உண்மையான தரமானதைத்தான் எடுத்து நாங்க டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற நேரம் தான் உலகத்தரத்துல அந்த எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள்ல சிறுகதை இலக்கியத்துக்கு பேர் கிடைக்கும். அந்த வெளியில எங்களுடைய இலக்கியம் வரும் என்ற அந்த கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. பிறகு ஒரு 2-3 பேர் சொன்னீங்க சிறந்த ஆங்கில சிறுகதைகள் சொல்லி, அலிஸ்மான்டோ, ஜிம்பான்னு சொல்லி அந்த பேர்களை வந்து நீங்க எனக்கு கொண்டக்க தந்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோல நான் எடிட் பண்ணக்குள்ள அதுல நான் அதை போட்டுக்கொள்ளலாம். அதை நீங்க அந்த பேர்கள் என்னன்னு சொல்லி அதை இனி வர்றவங்க என்ன சொல்றாங்களேன்னு பார்ப்போம். மற்றது இன்னும் நாவலுக்கு வந்து இமேஜினேஷன் முக்கியம் அந்த கருத்தையும் நீங்க அழகா சொன்னீங்க. இமேஜினேஷன் சும்மா பார்த்தது அப்படியே சொல்லாமல் நாங்கள் கற்பனையின் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை கண்டு அதன்படி செய்ய வேணும். அந்த ரத்தம் ஓடி வர்றது அப்படி நடக்க போறது இல்லை. ஆனால் அந்த ஒரு தாய் பிள்ளையிட உணர்வை எடுத்து காட்டுறதுக்கு அது சிறந்த ஒரு படிமுறையாக இருக்கும் என்றதை எடுத்து கேள்விக்கிறீங்க. மிக்க நன்றி. இப்ப இனி வர்றவங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் கேட்கறதுக்கு இருந்தால் சொல்லுங்க. பலாக்கா நீங்க நன்றி உரையை சொல்லிட்டு பிறகு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இப்பவே நன்றி உரை சொல்லிட்டோம்னா மற்றவங்க கருத்தை சொல்ல சரியா. எங்களுடைய தமிழ் வானவையின் இந்த இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற அனைத்து இலக்கியவாதிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நன்றி உரையை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஆரம்பத்திலே தமிழ் தாய் வாழ்த்து எழுதிய எங்களுடைய அகலங்கன் ஐயா அவர்களுக்கும் அதை இனிமையாக பாடிய மாணவர்களுக்கும் எங்கள் நன்றிகள் உரித்தாகுக. எங்களுடைய பிள்ளையார் சொல்லி போடாமலுக்கு எதுவும் நடக்காது என்ற மாதிரி எங்களுடைய இயக்கத்திலே இருக்கின்ற பூங்குழலி பெருமாள், உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய முகம் மலர்வும் உங்களுடைய சொல்லும் இல்லாமலுக்கு எங்களுடைய வானவை திறக்கப்பட மாட்டாது. இந்த அவை திறப்பதாக இருந்தால் உங்களுடைய சொல் திறந்தால், உங்களுடைய சொல் வந்தால் தான் எங்களுடைய அவை திறப்படும்
சம்பந்தர் பாடி திறந்த மாதிரி நீங்கள் வானவையிலே சொன்னாத்தால் எங்களுக்கு திறப்படும். அந்த அளவுக்கு மன நிறைவும் அன்பும் அமைதியும் அறிவும் கொண்ட உங்களுக்கு எங்களுடைய வானவை சார்பாக நன்றி. மேலும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், ஜின்னா ஐயா மற்றும் பத்மநாத ஐயா மற்றும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு அன்புக்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாகுக. சரவணன் மாணிக்கம் ஐயா அவர்களுடைய இந்த உரையை கேட்க வேண்டும் என்று கௌசி சொன்ன பொழுது நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். காரணம், நாங்கள் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றது. காரணம், உலகம் எல்லாமே நம்முடைய டெலிபோனுக்குள்ள வந்து விட்டது, எல்லாம் குளோபலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் உலக தரம், உலக இலக்கியங்கள் நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிந்திருப்பது நல்லது என்ற அந்த நோக்கிலே இவருடைய உரை அமைந்திருந்தது. எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஐயா முக்கியமான ஒரு குறிப்பொன்றை கூறியிருந்தார்கள். போக வேண்டிய இலக்கியங்கள் போய் சேரவில்லை, தேவையில்லாததெல்லாம் போயிருக்கிறது என்று சொல்லி, அதாவது அந்த மொழிபெயர்க்கப்பட்ட நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களிலே மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்கள், தரமான இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு சென்றடைந்திருக்கின்றனவா என்பது கேள்விக்குறியான விடயம்தான். அதுக்காக நாங்கள் எல்லோரும் விழிப்புணர்வுடன் பாடுபட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மற்றது கௌசி சொன்ன மாதிரி அந்த ஐயா கூறிய அந்த 5 சிறுகதைகளும் சிறுகதை எழுத்தாளர்களை பற்றிய விவரங்களையும் நீங்கள் இங்கே கொடுத்திருந்தால் நாங்கள் அதை மீண்டும் வாசித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றது எனக்கு ஐயா கூறிய விடயத்திலே ஒரு மிகவும் உணர்வு பூர்வமாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது என்னன்னு சொன்னால், குவாலிட்டி குவான்டிட்டி என்று சொல்றோம் இல்லையா, தரம். எவ்வளவு எழுதுறோம், ஒரு எழுத்தாளர் என்ற உடனே கண்டோடனே கேட்பார்கள், நீங்கள் எத்தனை புத்தகம் எழுதி இருக்கிறீர்கள், இது அந்த எத்தனை வீடு வச்சிருக்கிறீர்கள், எத்தனை கார் வச்சிருக்கிறீர்கள் என்ற மாதிரி ஒரு எழுத்தாளராக இருப்பது என்பது ஒரு சமுதாய அங்கீகாரம் இல்லாட்டி ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்போலாக நம்மளுடைய இலக்கியங்களோ படைப்புகளோ இருக்கக்கூடாது. இப்ப வெளிநாட்டை பொறுத்தவரையில அவர்கள் யாரும் அப்படி நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். கிழத்தேயத்தை பொறுத்தவரையில நீங்கள் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள், டக்கண்டே சொன்ன மாதிரி காலையில எழுதி போட்டு உடனே அனுப்பி போட்டு பப்ளிஷ் ஆயிட்டுது. அப்ப அந்த குவாலிட்டி குவான்டிட்டி புத்தகம் எழுதி இருக்கிறோம்ன்றது முக்கியமா, இல்லாட்டி தரமான புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம் என்பது முக்கியமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். அது முக்கியமான ஒரு தகவல். உங்களுடைய அந்த தகவலுக்கு நன்றி ஐயா. இந்த ஒரு நிமிட கதையும் சொல்லுங்க. அந்த முதல்ல எனக்கு கூறிய அந்த சிறுகதை ஐயா அனுப்பியிருந்தார். அப்படி ஒரு நெத்தியிலே பொட்டு வச்ச மாதிரியான ஒரு கதை ஒன்று. அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கதை எழுத வழி கிடைக்க, அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த உறவு, தாய் எப்படியாக ஒரு குழந்தையை இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாமே இந்த காலத்திலே பிள்ளைகளாக பார்க்காமலுக்கு பிள்ளைகளோடு பொம்மைகளாக பார்க்கிற ஒரு காலம் அது அன்றும் இருக்கிறது, இன்றும் அது இன்னும் கூடிக்கொண்டு போகின்றது. அந்த வகையில அந்த தாயார் வந்துட்டு நீ சொல்றது எல்லாத்தையும், அந்த தாய் சொல்ற எல்லாத்தையும் அந்த குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கடைசியா கேட்கிற பொழுது கடைசியாக அந்த ட்விஸ்ட் கடைசியில சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டால் கடைசியா மண்ணுக்குள்ள போற மாதிரியாகத்தான் முடியும். சுயம்ன்றது ஒன்று இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையிலேதான் நாங்கள் குழந்தைகளை வளர்க்கின்றோம். என்னடா சுய சிந்தனையில் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. நான் என்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுவதற்கு என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது, நீ இப்படி இருந்தா தான் இப்படி வரலாம் என்று சொல்லி இந்த நல்வழிப்படுத்தல் என்றதை தாண்டி உலகத்துக்கு நாங்கள் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக பிள்ளைகளை ஒரு பொம்மை தொழிற்சாலைகளாக பிள்ளை தொழிற்சாலைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு ஒரு முத்தாப்பு வைத்த மாதிரியான ஒரு சிறுகதை, மிகவும் அழகான ஒரு சிறுகதை. மிக்க நன்றி அந்த கதையை எங்களுக்கு தந்ததற்கு. மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கே ஐயா குறிப்பிட்டிருந்தார். ஈழத்து இலக்கியங்களை படைக்கின்ற புலம்பெயர்ந்த இலக்கியவாதிகள், ஈழத்திலே இருக்கிற இலக்கியவாதிகள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு, நாங்கள்
புலம்பெயர்ந்து கஷ்டப்பட்டிருக்கின்றோம். போரின் வலிகளை நேரே சந்தித்திருக்கின்றோம். அது எங்களுடைய எழுத்துக்களுக்கு வந்துட்டு உரம் கொடுப்பனவாகவும் உண்மை தன்மையை கொடுப்பனவாகவும் இருக்கின்றபடியால் எங்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே ஒரு தவத்திலே பூத்த ஒரு பூக்களாகத்தான் இருக்கின்றன. அதிலே தரம் தராதரம் என்பதை தாண்டி நிஜம் என்றதொன்று இருக்கின்றது. அந்த நிஜத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நிறைய புலம்பெயர் எழுத்துக்கள், புலம்பெயர் நாட்டிலே இருந்து கொண்டு இலக்கியங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து புலம்பெயர் எழுத்தாளர்களுக்கும், ஈழத்திலே இருந்து போரின் வலிகளை சுமந்து கொண்டு எழுதியிருக்கிற அனைத்து ஈழத்து எழுத்தாளர்களுக்கும் இது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு விடயம். என்னன்னு சொன்னால், உலக பொதுவிலே இருக்கிற அந்த போரினுடைய வலி ஒரு வலி, உறவுகளுக்குடைய இருக்கிற அந்த வலி தெரிந்தவனுக்குத்தான் தெரியும். ஈழப்போரிலே கண்ட வலி இன்றைக்கு ஈராக் போர்லயோ உலகத்திலே இருக்கிற இந்தந்த நாட்டிலே எங்கெங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த இடத்திலே நடக்கிறவர்களுக்குரிய வலி, அவர்களுக்குரிய வலியும் எங்களுக்குரிய வலியும் பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு வலியாக இருக்கின்ற பொழுது அதை உணர்கின்ற சக்தியும் எங்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு. அப்ப அந்த ஒருமைப்பாடு ஒன்று வருகின்றது. மார்க்சிம் கோக்கி அவர்கள் எழுதிய தாய் என்றது அதிலே கூட அந்த தாயினுடைய உணர்வு, உலகம் முழுவதும் தாயினுடைய உணர்வு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். டெனிஷிலே நான் எழுதிய அந்த கேலி ஹில்சன் மோவாண்டு நான் டெனிஷிலே எழுதிய புத்தகம், இதை என்னுடைய கணவர் இப்படிக்கு அன்புள்ள அம்மா என்று தமிழிலே மொழிபெயர்த்தார். இது பிறகு ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய பல மொழிகளிலே 5 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் இது பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு பிக்ரேப், ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. போரினுடைய வலி, தாயினுடைய இழப்பு, அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான அந்த உறவு, அது உலக பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு அன்புக்குரிய தேடல். எங்களுடைய இலக்கியங்களே இருக்கிற முக்கியமான விடயங்கள், உலகத்துக்கு பொதுமையான விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்பு, நீதி, நியாயம், நேர்மை, அது எல்லாருக்கும் அன்புன்றது உலகத்திலே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். நாங்கள் கருப்பர்களாக இருக்கலாம், இன்னொருவர் வெள்ளக்காரராக இருக்கலாம். வெட்டி பார்த்தால் இதயமும் சிவப்பாகத்தான் இருக்கிறது, ரத்தமும் சிவப்பாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில என்னுடைய இந்த நூலுக்கு இந்த நூலுக்கு முன்னுரை எழுதி என்னுடைய கௌரவித்தவர் இந்த டென்மார்க் நாட்டின் தேசிய கவிஞர் பெனி அனாசன் என்று சொல்லுகிறவர். அவர் வருவதற்கு காரணம், நாங்கள் ஒரு வெளிநாட்டில இருக்கின்றோம், நாங்கள் அதுவும் அகதியாக வந்திருக்கின்றோம், எங்களை அவர்கள் தூக்கி தாங்கி பிடிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதற்கு காரணம் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த போரின் வலியும், அந்த தாயினுடைய பிரிவும், அந்த தாயினுடைய பாசமும், அன்பை தேடிய ஒரு இலக்கியங்களாக எங்களுடைய இலக்கியங்கள் அமைகிற இடத்துல எங்களுக்கு அது ஒரு நல்ல உலகளாவிய இலக்கியங்களாக வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்று புலம்பெயர்ந்திருக்கின்ற எல்லா நாடுகளிலேயுமே இருக்கிற எல்லா இலக்கியவாதிகளும் நம்மளுடைய போர் வலிகளை எழுதுகின்ற பொழுது அதை அந்தந்த நாட்டுக்குரிய மொழிகளிலே மொழிபெயர்த்து அந்தந்த நாட்டு மக்களுக்கு அதை போய் சென்றடைய செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இங்கே இன்று ஐயா கூறிய அந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் கொண்டு வந்து எங்களிடம் இருக்கின்ற அந்த இலக்கிய கடமைப்பாடும் அறம் என்பதும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு எவர்களுக்கு அது கூட இலகுவாக இருக்கிறது. இந்தியாவிலே இலங்கையில இருக்கிறவர்களை விட புலம்பெயர்ந்த நாட்டில இருக்கிறவர்களுக்கு அது மிகவும் இலகுவான ஒரு அமைப்பாக கடவுள் பாதையை போட்டு தந்திருக்கின்றார். அதை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு அன்பும் அறமும் இருந்தால் போதும் என்று நினைக்கின்றேன். இன்றைய இந்த உரையிலே எங்களுக்கு சரவணன் மாணிக்கவாசகம் ஐயா கூறிய பல விடயங்கள் மிகவும் மனத்தை தொட்ட விடயங்களாகவும் எங்களுக்கு பிரயோசனமான விடயங்களாகவும் இருக்கின்றன. எங்களுடைய கண்களை இன்னும் கொஞ்சம் அகல பிரித்து நிறைய தேடி நாங்கள் வாசித்து நன்மை பெறுவோம் என்று நினைக்கின்றோம். முந்தி கௌசி கூறிய மாதிரி அந்த நூல்களுடைய விவரங்களை நீங்கள் கொடுத்திருந்தால்
நாங்கள் எல்லோரும் பெற்று வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கும். நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றி கலாக்கா, மிக்க நன்றி. மற்றது கௌசி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விடயங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெண்ணாக அடுப்பு கரையில இருக்காமலுக்கு, சட்டிபானைகளை கழுவி கொண்டு இருக்காமலுக்கு நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்வதற்கு முக்கியமாக உங்களுக்கு உதவி ஆதரவாக இருக்கிற சிவா அண்ணாவுக்கு முக்கியமான நன்றி. எங்கள் எல்லாரையும் இங்கே சேர்த்து வச்சு ஒரு இனிய வகுப்பை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய அறம். அன்னதானத்தை விட இது ஒரு அறிவுத்தானம். நீங்கள் செய்கின்ற இந்த அறிவுத்தானம் மென்மேலும் வளர வேண்டும். கௌசி, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சொன்னால் இதை புனகதை இலக்கியங்கள் இப்போது கவிதை, சிறுகதை, நாவல், இந்த இலக்கியங்கள் நிறைய எழுதுறாங்க, நிறைய வருது. ஆனா அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு எப்படி மற்றவர்களுடைய பார்வையில், அதுவும் ஒரு சிறந்த வாசகர் பார்வையில அது எப்படி இருக்குது அறிய வேண்டும் என்றதுதான் எந்த ஒரு நோக்கமும், அதை மற்றவங்களும் அறிய வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிச்சு வச்சேன். இப்ப நீலாவணை இந்திரா வந்திருக்கிறார். இவர் தான் என்னட்ட திருப்பி கேட்டவர், நான் இப்படி ஒரு நிகழ்ச்சி போட போறேன்னு என்று சொல்ல உடனே கேட்டவர், சரவணன் மாணிக்க அவர்களை கூப்பிடுறீங்களோ என்று என்னட்ட கேட்டவர். அப்ப நான் அவர் தான் வாரர் என்று சொல்லி சொன்னேன். இப்ப அவர் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. நீலாவணை இந்திரா, வணக்கம். வணக்கம். உங்களுடைய நாவல் அண்மையில வெளியானது என்ன பேர்? கக்கூசா? கக்கூஸ்வாலி என்று சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு இன்னும் வெளியாக இல்லை. ஆமா, சிறு பிரச்சனைகள் காரணமாக தடங்கலா இருக்குது. முதலில் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எங்களுடைய முதுசங்கள் இந்த நிகழ்வில் சேர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஊரை சேர்ந்த எங்களுடைய ஜின்னா சலிபுதீன் ஐயாவாக இருக்கட்டும், அடுத்தது பாடுமீன் ஸ்கந்தராஜ் ஐயாவாக இருக்கட்டும், எங்களுடைய முதுசங்கள் இந்த இடத்தில் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முக்கியமாக சரவணன் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் ஒரு அண்மையில் சோபா சக்தி அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட போது எவ்வாறு உங்களுடைய சிறுகதைகள் ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் அமைகின்றது, எழுத்தாளர் நரனுடைய சிறுகதைகளும் உங்களுடைய சிறுகதைகளினுடைய எழுத்து வடிவம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. வளமையாக கூறப்பட்ட கருப்பொருள்களாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லப்படுகின்றது. அது வாசகனை ஈர்க்கும் விதமாக அமைகிறது. அது எவ்வாறு என்று கேட்டேன். அதற்கு எழுத்தாளர் சோபா சக்தி அவர்களை பதில் சொல்லும் போது அதற்கு என்னுடைய வெறி கொண்ட வாசிப்பு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படி என்று சொன்னார். அப்படி பார்க்க போனால் எனக்கு தெரிந்து என்னுடைய முகநூல் நண்பர்கள் பட்டியலில் வெறிகொண்ட வாசிப்பாளர் என்று ஒருவரை நான் அடையாளம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அது உண்மையில் சரவணன் மாணிக்கவாசகம் ஐயாவாகத்தான் இருப்பார். அவர்தான் எல்லா நூல்களையும் வாசித்துக் கொண்டிருப்பவர். அமேசான் தொடங்கி கிண்டில் வரை இருக்கின்ற இ புக்ஸுகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஈழத்தெழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எங்களுடைய கைகளுக்கு வரும் முன்பே இந்தியாவில் வெளியாகி விடுவதால் எங்களுக்கு முன்பே முதலாவதாக வாசித்து அவற்றிற்கு ஒரு முழு விளக்கம் தரக்கூடிய அல்லது அந்த நூலை பற்றிய ஒரு எளிய அறிமுகத்தையாவது அவர் முகநூலில் பதிவிட்டு விடுவார். அந்த எளிய அறிமுகம் கூட எங்களுக்கு அந்த நூலை வாசிக்க வேண்டும் அல்லது அந்த நூல் என்ன விடயத்தை பற்றி பேச வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை எங்களுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது. நான் சரவணன் மாணிக்கவாசகம் ஐயாவிடம் அண்மையில் கதைக்கும் போதும் இந்த நீங்கள் கேட்ட பல கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அண்மையில் கூட நான் சில சிறுகதைகள் எழுதி வருவதால் இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகின்றேன். பெரும்பாலும் இன்றைக்கு தமிழில் எழுதப்படுகின்ற நாவல் அல்லது இதுவரை காலமும் எழுதப்பட்ட நாவல்கள், சிறுகதைகளில் பெரும்பாலும் ஒரு சிறுகதையை முடித்துவிட வேண்டும் என்றால் அல்லது ஒரு நாவலை முடித்து விட வேண்டும் என்றால் யாராவது ஒரு உணர்வுபூர்வமான பாத்திரத்தை கொலை செய்து விடுவது என்பது ஒரு நாவலின் அல்லது ஒரு சிறுகதையின் பெரும்பாலும் முடிவாகவும் இருக்கிறது. அண்மையில் கிருஷாந்தன் அவர்கள் எழுதிய கொடிரோஸ் என்கின்ற ஒரு குறுநாவல் இலங்கையிலிருந்து வெளியாகியது. இலங்கைக்கு குறுநாவல் என்பது இப்போதுதான் வருகிறது என்பது போல தீ சடங்கு போன்ற குறுநாவல்கள் எஸ்போவின் காலத்தில் வெளிவந்திருந்தாலும் கூட இன்றைய தலைமுறையில் ஒரு குறுநாவல் என்பது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போதுதான் வருகிறது. அந்த குறுநாவலிலும் எனக்கு ஒரு பழுது பார்க்கின்ற ஒரு வேலையாகத்தான் அவருடன் உரையாடினேன். ஏன் எல்லாரும் ஒரு நாவல் என்று வரும்போது அல்லது ஒரு சிறுகதை என்று வரும்போது அந்த நாவலின் உணர்வுபூர்வமான ஒரு ஏமலாந்தி பாத்திரம் ஒன்றை கொலை செய்து ஒரு பெரும்பாலும் ஒரு பெண்ணாக இருக்கும், அந்த பெண்ணையும் கொலை செய்து விட்டு ஒரு கிரைம் நாவல் போல ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டு அனுதாபம் தேடி நாவலை முடிக்கின்ற ஒரு விடயமாக எங்களுடைய நாவல்கள் பெரும்பாலும் தமிழ் இலக்கியத்தை வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் ஒரு முடிவு இப்படித்தான் வர வேண்டுமா? நான் இப்ப லாக் தெரிதா போன்றவர்கள் சொன்ன பின்னவீனத்துவ கூறுகளின் ஒரு ஆசிரியர் மரணம் அவ்வாறான விடயங்களை பேச வரவில்லை. ஒரு எளிமையாக ஒரு பாத்திரத்தை கொலை செய்து விடுவது ஒரு இப்ப சாதாரணமாக கேட்க போனால் ஒரு கிரைம் நாவல் என்பது ஒரு கொலையை கண்டுபிடிப்பதாக அல்லது கொலையாளி யார் என்பதை ரிவீல் செய்வதாக அமைகின்றது சாதாரணமாக. இது ஒரு வழக்கமாக ஒரு அடிப்படையாக ஒரு கிரைம் நாவல் இருக்கக்கூடிய ஒரு பண்புதான்.
ஆனால் பொதுப்படையாக ஒரு போர் இலக்கியமாகவோ அல்லது புலம்பெயர் இலக்கியமாகவோ அல்லது ஒரு நவீனம் சார் இலக்கியமாக படைக்கப்படுகின்ற கதைகளில் கூட ஏதாவது ஒரு பாத்திரத்தை கொலை செய்து விடுவது அல்லது அந்த பாத்திரத்தை நிற்கதியாகி விடுவது, அந்த பாத்திரத்தின் மீது அனுதாபத்தை கொட்டுவது, இதன் மூலம் ஒரு அனுதாபம் தேடுகின்றவையாகவே சிறுகதைகளின் முடிவுகள் இருக்கின்றதே. இவ்வாறான முடிவுகள் இல்லாமல் நீங்கள் அண்மையில் வாசித்தவற்றுள் எது உங்களை ஒரு அதிர்வுக்குள்ளாக்கி அல்லது நாவலின் மைய கருத்தில் இருந்து விலகி அல்லது நாவலின் ஆரம்ப புள்ளியை திருப்பி பார்க்க வைக்க வேண்டிய கூடிய ஒரு திருப்பமான ஒரு முடிவாக அமைந்திருக்கின்றது என்கின்றதை நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். எவ்வாறான முடிவுகள் வர வேண்டும் ஒரு சிறுகதைக்கு அல்லது ஒரு நாவலுக்கு என்பதையும் அவரிடம் நான் அறிய ஆசைப்படுகின்றேன். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். உங்களோட இயற்பெயர் எனக்கு மறந்தே போயிடுச்சு. நீலாவண இந்திராங்கிறது மட்டுமே ஞாபகம் இருக்குது. அது அவங்க அம்மா பேரு. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நீலாவண இந்திராங்கிறது நல்லா மனசுல பதிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு நாவலா இருக்கட்டும், சிறுகதையில அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. நாவலை பொறுத்த மட்டும் கடைசியில வந்து ஒரு உச்சகட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப காலமா பழகுனது. உச்சகட்டத்துல இதுதான் நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ் நாவல்ல வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வர்ற தமிழ் நாவல்கள்ல கடைசியில ஒரு பரபரப்பு இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பல காலமா பழகிட்டு இருக்கிறது. அது வந்து நம்ம அதை படிச்சு வளர்ந்ததுனால நம்ம அதை வந்து திரும்ப வந்து நம்ம எழுதுறப்ப நம்ம அப்ளை பண்றதா கூட இருக்கலாம். அது ஒரு சப்கான்சியஸ்ல ஊர்ன விஷயமா இருக்கலாம். அது வந்து ஒரு அனுதாபம் தேடுறது அப்படிங்கிறத விட கொடிரோஸ் வந்து அதை மட்டும் சொல்லலையே. கொடிரோஸ் வந்து ஒரு நல்ல குறுநாவல். நம்ம முடிவு வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாசகனும் விமர்சகனும் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு சொல்ல முடியாதுங்கிறத நான் நினைக்கிறேன். எழுத்தாளனுக்கு வந்து என்ன முடிவு அப்படிங்கிறது வந்து அவன் மனசுல எது வருதோ அதுதான் வந்து முடிவா இருக்க முடியும். அதுதான் வந்து பல முடிவுகளை யோசிச்சு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கணும். அதுதான் வந்து இயல்பு. இப்ப பீஸ்டிங்னு புக்கர் பின் பண்ண நாவலுக்கு எண்டிங் வந்து ஓப்பன் எண்டிங். அது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வாசகரும் படிக்கிறப்ப அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அந்த புக்கே வந்து இதுதான் நடந்திருக்கும், இப்படித்தான் நடந்திருக்கும்னு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் முதல்ல இருந்து 2-3 இடத்துல அது க்ளூ கொடுத்துருக்கிறாரு அந்த எண்டிங்க்கு என்னன்னு. அது மாதிரி ஓப்பன் எண்டிங்கா வர்ற நாவல்களும் வருது. இதுதான் முடிவு வைக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இல்ல யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு எழுத்தான வந்து நிர்பந்திக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததா படிச்சு ரொம்ப இதானதெல்லாம் வந்து தமிழ்ல இல்ல, எல்லாமே வந்து ஆங்கிலத்துல தான் அமைஞ்சது. அதனாலதான் வந்து சொல்றேன், நான் தமிழ்ல வந்து நாவல்கள் வந்து வளர வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம். சோ நம்ம வந்து உலகத்தரத்துக்கு நாவலை கொண்டு போனோம்னா நம்ம உழைக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றது காரணமே அதுதான். நன்றி. கேட்க போறீங்களா ஏதாவது? ஓகேயா? நீங்க நீலாவண இந்திரா ஓகேயா? விட எங்க ஆளையே காண இல்ல. கொஞ்சம் கழிவில்லாம இருக்கிறது. அப்படி கொடிரோஸ் மிகவும் ஒரு சிறந்த ஒரு நாவலாகத்தான் கருதப்படுகிறது. நான் அதை பற்றி கூறவில்லை. இல்ல பெரும்பாலான தமிழ் நாவல்கள் இவ்வாறான ஒரு முடிவை பயணிக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை தான் நான் கேட்டுள்ளேன். அப்படி இல்லாம பொறுத்ததுதானே அந்த கருவை பொறுத்ததுதான் முடிவாகவும் வரும். அதான் மணிக்காட்டு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு எழுத்தாளை நாம் நிர்பந்திக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால்
தமிழின் புதுமையான ஒரு முடிவை நோக்கி அல்லது புதுமையான மையப்பொருளை நோக்கி நாங்கள் பயணிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. இதுல ஒரு 2 விதமான பிரச்சனை எனக்கு இருக்குது. கண்ணீருக்கு வர பேரோட கற்பனையாடும் போதும் சரி, அடுத்தது என்னுடைய பங்களிப்பான விரிவியாளர்கள் உரையாடும் போதும் சரி, முக்கியமான கேள்வி கிடைக்கிறது. இலங்கையின் இலக்கியத்தை எடுத்தாலே ஒன்று சாதி இலக்கியமாக இருக்கிறது, அந்த போர் இலக்கிய புலம்பெயர் இலக்கியமாக இருக்கிறது. இதை தாண்டி எழுத்தாளர்கள் உங்களுக்கு மனிதர்களாக என்னுடைய பல்கலைக்கழக தலைமை எடுக்கிறேன் என்றால் நான் எழுதிய 6 சிறுகதைகளும் ஒரு தலித்தியம் சார்ந்த சிறுகதைகளாக இருந்தது. அதுக்கான காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் இன்றைய இலக்கியம் பெரும்பாலான எழுத்தாளர்கள் போர் இலக்கியத்தையும் புலம்பெயர் இலக்கியத்தையும் மற்றும் மனிதர்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி இல்லாம இலங்கை எழுத்தாளர்கள் இலங்கை எழுத்தாளர்கள் எழுதணும் தமிழக பரப்புகள் என்ற ஒரு வார்த்தைகளால் இலங்கை எழுத்தாளர்கள் இந்த விஷயத்தை ஏறி இலங்கை எழுத்தாளர்கள் இந்த புலம்பெயர் இடத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் இந்தந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் பேசினா சிறப்பாக இருக்கும் என்று ஒரு வாசகர் ஒரு வாசகர் ரீடர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன விஷயங்களை பாக்குறீங்க, ஏன் இதை மட்டும் எழுதி கொண்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தடுப்பு வந்திருக்கிறதா, அல்லது ஒரே மாதிரியான விஷயத்தை ஏன் புலம்பெயர் எழுதுகிறார்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயத்தை மாறி 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 வேற கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கதாபாத்திரங்களின் பேர் எடுத்துக்கொண்டு ஒரே கருப்பொருளை வேறு விதமாக சொல்ல முனைகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்ப தோணிருக்கிறார். இந்த விஷயத்தை சொல்லலாம் சொல்றத ஒரு வாசகனுக்கு எதிர்பார்க்குறீங்க. வாசகனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் இடையிலான ஒரு இடைவினை மாதிரி நான் பார்க்கிறேன். உரையாடப்பட வேண்டிய விஷயம் பெரும்பாலும் உரையாடல் நடக்கிறது. பெரும்பாலும் வாசகர்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கப்படாது சொல்லுவாங்க. ஸ்வீட் கோட் ரிவ்யூ தான் இப்ப நடக்குது இலக்கியத்தில். எனக்கு ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர்கள் படைப்பு தெளிவில்லாம இருக்கு இந்திரா, கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. எழுத்தாளர் படைப்பு எவ்வளவு ஒரு கேவலமான படைப்பு. அந்த படைப்புக்கு அவர் நமக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்ன்றதுக்காக அவருக்கு சார்பான ஒரு இலக்கிய விமர்சனத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிற மாதிரி எல்லாரும் வெளியே கொண்டாங்க. சினிமா அப்படி இல்லை. சினிமாவுக்கு கராரான விமர்சனங்கள் எல்லா இடத்துலயும் வந்து கொண்டிருக்கு. ஆனா இலக்கியத்துக்கு அப்படி ஒரு கராரான விமர்சனம் இல்லை. இலக்கியத்துக்கு விமர்சனம் செய்யறவர்கள் மிக குறைவு. உங்களை போல 1-2 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது இலக்கியத்துக்கு வர விமர்சனங்கள் பெரும்பாலும் நண்பர்கள்ட்டையும் சக படைப்பாளிகள்ட்ட இருந்து மட்டும்தான் வருது. ஒரு முழுநேர வாசகன் என்று சொல்லிப்பட்ட ஆட்கள்ட்ட இருந்து விமர்சனம் வர்றது குறைவாகத்தான் இருக்குது. ஒன்று ஏற்கனவே சிறுகதை எழுதி கொண்டிருக்க ஒருவர் ஒரு இளம் சிறுகதை எழுத்தாளருக்கு விமர்சனம் வைக்கிறார், அல்லது இளம் சிறுகதை எழுத்தாளர் ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கிற ஒரு மூத்த எழுத்தாளருக்கு விமர்சனம் வைக்கிறார். அப்படி வைக்கும்போது இந்த லாப நட்ட கணக்குகளை எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்வீட் கோடர் ஒரு இனிப்பு தடவி அது ஒரு கசப்பான பாவற்காயா இருந்தால் அதுக்கு மேல ஒரு இனிப்பு தடவி ஒரு விமர்சனம் சொல்ற ஒரு பாங்கு ஈழத்து இலக்கிய சூழலையும் இருக்குது, இந்தியா இலக்கிய சூழலையும் இருக்குது. அது அது பெரும்பாலும் இலக்கியத்தை சேர்ந்தார்கள் ஒரு அடிவருடிகள் என்ற வார்த்தை மூலம் அதை விளங்கப்படுத்துறாங்க. ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தா அவர் தங்களுக்கு 10 பேர் வச்சிருக்கார். அந்த 10 பேர் எழுத்தாளரையும் அவர் சிறந்த எழுத்துன்னு சொல்லுவார். அவர் எழுத்தவங்க 10 பேரும் சிறந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி இல்லாம நீங்க இது வரைக்கும் பெருசா அந்த புத்தகமா ஒரு இலக்கியமோ நான் அவர் எழுதுனதா எனக்கு தெரிய இல்லை. அப்படி தெரிய வெளியிருந்தா மன்னிக்கணும், எனக்கு அப்படி தெரியல. நீங்க ஒரு முழுநேர வாசகனா இருக்கிறீங்க. அப்படி ஒரு நேர்மையான ஒரு முழுநேர வாசகனா இருந்து கொண்டு எந்த விஷயங்கள் எழுத்தாளர்கள் மாற்றிக்கொள்ளணும், அல்லது எந்த எழுத்துக்களை எழுத்தாளர்கள் அல்லது ஏன் இப்படி எல்லாம் எழுதுறாங்க என்று நீங்க எப்பயாவது சிந்திச்ச விஷயங்கள் ஏதாவது எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அறிவுரமாய் கேட்கல, என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல அற்புதமான கேள்வி, நல்ல கேள்வி. இதுல ஆக்சுவலா இதத்தான் நம்ம அதாவது ஈழத்தோட சூழ்நிலையை எனக்கு எதுவுமே தெரியாம அவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாம நான் இதையே எழுதுறீங்களே, இதையே எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா எனக்கு அந்த அனுபவமே இல்லை. சோ ஒருத்தர் இங்க நான் ஒரு பாதுகாப்பான சூழல்ல இருந்துகிட்டு எந்நேரமும் சின்ன வயதுல இருந்து வெடிகுண்டு பதுங்குழி அதுல கஷ்டப்பட்டு வந்தவங்கள இதையே ஏன் எழுதுறீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது ஒரு வாசகனாவும் சரி விமர்சனாவும் சரி அதை சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோபா சக்தியோட லேட்டஸ்ட் நாவல் ஒரு பகுதி ஏற்கனவே அவரு பலமுறை எழுதினது. அவர் மட்டுமில்ல, ஏராளமான ஆட்கள் எழுதினது. இப்ப ஈழத்து இலக்கியம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, போர் இலக்கியம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 வகை தான். ஒண்ணு விடுதலை புலிகள் ஆதரவு, இன்னொரு விடுதலை புலிகள் எதிர்ப்பு. விடுதலை புலிகள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்றது ஒரு இலக்கியம்,
விடுதலை புலிகள் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிறது ஒரு இலக்கியம். சோ இதுதான் வந்து பெரும்பான்மையா இருக்குது. சோ இது வந்து நீங்க வந்து போர்ல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா 25 வருஷமா கஷ்டப்பட்டு உயிரை பிழைக்கிறதுக்காண்டி ஓடி இது பண்ண அவங்கள வந்து அடுத்தவங்க வந்து விமர்சனம் பண்றது, இதைத்தான் எழுதணும் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. நீங்க கேள்வி கேட்டதுனால, ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன். சோபா சக்தியோட அந்த புக்ல ஒரு பார்ட் வந்து அவர் எப்பேற்பட்ட நல்ல ரைட்டர் அப்படிங்கிறது தெரிய வர்றது வந்து அவங்க வந்து புலம்பெயர்ந்து அதுக்கப்புறம் அவன் வந்து சர்வைவலுக்காண்டி என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிற அந்த பார்ட்டான ஸ்டோரியில தான் வந்து அந்த கிரியேட்டிவிட்டியும் சரி, அவரோட இமேஜினேஷனும் சரி, அந்த ஆர்ட்டும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு பகுதி முழுக்கவே ரெப்படிஷன். அதனால அது என்னோட விமர்சனத்திலையும் அதுதான் நான் எழுதியிருந்தேன். சோ அதனால எந்தவித பயனும் இல்லை. ஸோ அத வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து சோபா சக்தி மாதிரி ஒரு நல்ல ரைட்டர் வந்து அந்த மாதிரி எழுதுறதுல வந்து எந்தவித இதுவுமே கிடையாது. அவரால் ஏன் வந்து அந்த செகண்ட் பார்ட்டை நல்லா எழுத முடிஞ்சதுன்னா, அவரை வந்து புலம்பெயர்ந்த இதுல வந்து அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துருக்கிறாரு. அவருக்கு வந்து நடப்பு வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியில என்ன நடந்தது, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட அனுபவமா இருந்திருக்கும் அந்த கண்ட்ரியில நடந்தது. அதே மாதிரி ஒரு ஜெர்மனியில வந்து பிரவுன் ஸ்கின்னா எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. இவங்க வந்து கௌஷி வந்து சொல்ல முடியும், அதை வந்து அத்தாரிட்டேட்டிவா இதான் நடக்குதுங்க அப்படிங்கிறத. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நடக்குது, என்னென்ன இதாகுது அப்படிங்கிறத புலம்பெயர் இது வந்து இப்ப தெய்வீகன் ஒரு கதை எழுதியிருந்தாரு. அவன் மறக்கவில்லை, எனக்கு ஸ்டோரி டைட்டில் ஞாபகம் இல்லை, சிறுகதை தான். அதுல வந்து ஒரு இது விடுதலை புலிய வந்து வெளியில இது பண்றதுக்காண்டி பிழைக்கிறதுக்காண்டி கூட்டு போவாங்க ஆஸ்திரேலியால. அவங்க வந்து சுட சொல்லுவாங்க. சுட்டு பார்த்தா யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஸ்ரீலங்கனா தான் இருப்பான். அது வந்து அந்த ஸ்டோரி வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிர்வை கொடுத்தது. அது வந்து இமேஜினேஷன் மட்டும் இல்ல, ஒரு ஆஸ்திரேலியா சூழல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத தெய்வீகன் அதுல வந்து கலந்து எழுதியிருந்தார். அதே மாதிரி இந்த சோபா சக்தியோட நாவல்லையும் பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு இது கிடைக்கிறதுக்காண்டி, பிஆர் கிடைக்கிறதுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்னெல்லாம் செய்யறோம், என்ன வித சர்வைவல் அப்படின்னு வர்றப்ப மனுஷனை வந்து எதெல்லாம் இழக்கிறான் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமா வந்து அதுல எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கணும். சோ நான் சொல்ல, நீங்க உங்க கேள்விக்கு பதில் வந்து அதுதான். அந்த சூழலுக்கு நம்ம ஒரு கலவை கலாச்சாரத்துக்கு போயிட்ட பிறகு அந்த சூழல்ல நம்ம வந்து இலக்கியம் படைச்சோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமா வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா அதை வந்து மத்த யாரும் எழுத முடியாது. இப்ப ஜப்பான்ல இருந்துகிட்டு அவங்க வந்து ஒரு இந்தியனோ தமிழ்காரனோ ஈழத்து தமிழரோ யாரோ வந்து அங்க போய் இருந்துட்டு அந்த கலவை கலாச்சாரத்துல வந்து வாழ்ந்துகிட்டு அதை வந்து எழுதுறதுங்கிறது வேற. இங்க இருந்துகிட்டு நம்ம ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் நான் ஸ்ரீலங்கா டூர் போயிட்டு ஸ்ரீலங்காவை பத்தி எழுதணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது வந்து யதார்த்தமா வராது. அதனால எங்க இருக்கிறோமோ அங்க வந்து நடக்கிறது, நம்ம இமேஜினேஷன் எல்லாம் சேர்த்து எழுதணும்னா அதுக்கு முக்கியமான இது வந்து எக்ஸாம்பிள் வந்து சோபா சக்தியோட நாவல் தான். அது வந்து நம்ம நாவல்ல வந்து உழைப்போட பண்ணோம்னா நிச்சயமா வந்து அது நல்லா வரும், புதுமையாவும் இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்தை நம்ம தமிழ்ல வந்து கொண்டு வர்றது மாதிரியும் இருக்கும். அல்கொசாமான்னு ஒரு நாவல் வந்தது, கனகராஜ் பாலசுப்ரமணியம். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அங்க அரப் கண்ட்ரீஸ்ல பழங்குடிகளை பத்தி ஸ்டோரி. அது மாதிரி இங்க வாழ்றாங்க, அது வந்து அங்க உள்ள பழங்குடிகள் பிளஸ் தமிழர்கள் வந்து அங்க போய் எப்படி சர்வைவல்காண்டி எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. சோ இந்த ரெண்டு
இத வந்து சின்ன நாவல் தான் அது. இந்த 2 விஷயத்தையும் வந்து அவர் அதுல கொண்டு வந்தாரு. இத வந்து அவர் அரப் கண்ட்ரில ஒர்க் பண்றதுனால 15-20 வருஷமா இருக்கிறதுனால அவரால் கொண்டு வர முடிஞ்சது. அது மாதிரி நம்ம எந்த கண்ட்ரில இருக்கிறோமோ அந்த கண்ட்ரில என்ன கிடைக்குதோ, என்ன இதுல வாழ்றோமோ, அந்த கலவை கலாச்சாரத்தை நம்மளோட மனநிலையில நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது மைண்ட் செட் இருக்கும். தமிழ் மனநிலைன்னு சொல்லலாம். நம்ம வந்து இதுலயே ஊறி போனவங்க. அடுத்து ஒரு 2 ஜெனரேஷன் வர்றப்ப அது இல்லாம போயிடும். இப்பதை பொறுத்த மட்டும் போனவங்களையோ இந்த இதுலயே போனவங்களுக்கு வந்து அது தமிழ் மனநிலை இருக்கும். தமிழ் மனநிலையில நம்ம வந்து வாழ்ற தேசத்தோட கதையை வந்து கொண்டு வந்தோம்னா அது நல்லா வருங்கிறது என்னோட அபிப்பிராயம். சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்கள் கனடாவில இருந்து கலந்து கொள்றேன். வணக்கம் கௌசி, வணக்கம் வணக்கம் ஐயா, சர்வணன். வணக்கம். நான் கனடா தேசத்திலே தான் இப்பொழுது வாழ்கின்றேன். நான் கட்டுரை ஆசிரியர் தான். உண்மையிலே சொல்ல போனால் கதைகள் வாசிப்பது ஆங்காங்கே சிலவற்றை வாசிப்பது ஒன்று. நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறீர்கள், ரீடிங் இஸ் நாட் ஏ பார்ட் டைம் ஃபார் மீ, இட் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் வந்து போட்டிருக்கிறீங்க. ஞாபகம் இருக்கோ? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆரம்பத்துல சொல்லிட்டேன். நான் அது வேற லேட்டா பச்சுத்தானே அப்ப பிறகுதான் படிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த புதுமை பித்தன் என்ற எழுத்தாளர் புதுமை பித்தன் எனக்குள் கதைகள் நிறைந்திருக்கின்றன. புதுமை பித்தன் சொல்றார், எனக்குள் கதைகள் நிறைந்திருக்கின்றன, அதை தேவையான பொழுது எடுத்து வெளியே எழுதி கொள்வேன் என்று சொன்னவர் ஒரு சந்தர்ப்பத்துல. அவருக்குரிய கதை கருக்கள் வந்து ஏற்கனவே அவருக்குள்ள நிறைந்து கிடக்கிறது. அப்படியான ஒரு எழுத்தாளர். அப்ப எனக்கு அந்த பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய தமிழ் எத்தனை சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார் தெரியாது. நான் லேட்டா தானே வந்தேன். அவர் எழுத்தாளர் என்றதை மாற்றி உலகத்திலேயே ஒரு சிறந்த வாசகருக்கு ஒரு உலக பரிசு கொடுக்கணும் என்றால் இவருக்கு கொடுக்கலாம். அப்படி சொல்லுங்க. அப்படி வாசகர், சிறந்த வாசகர், உலக இலக்கியங்கள் எல்லாத்தையும் வாசித்திருக்கிறார். அதுல நீங்க சிறந்த உலக இலக்கியங்கள்ல மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் சிறப்பான சிறுகதையோ நாவலோ எது கேளுங்க, அது சொல்லுவேன். அப்ப என்னத்தால் அவர் புகழ் பெற்றிருக்கிறார்? சிறந்த வாசகர், விமர்சகர். அந்த வாசகர் என்பதை எதன் மூலம் நிரூபித்திருக்கிறார்? அவர்கிட்ட கேளுங்களேன். அதான் அவர்கிட்ட தான் கேட்கிறேன். சிறந்த வாசகர், அதை இங்க போட்டிருக்கிறார். என்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப் வந்து என்ன மாதிரியான கதைகளை நாவல்களை அவர் வாசிக்கிறார், அதனாலே என்ன மாதிரி புகழ் பெற்றார் என்றதை நான் கேட்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். சிறந்த வாசகர்ங்கிறது நான் எப்பயுமே சொல்றது கிடையாது. அது அடுத்தவங்க ஏன் சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. பொதுவா வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் படிக்கிற வேகத்துல இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. நான் காலேஜ் படிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பை நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வருவேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் வியப்படைவார். அவருக்கு எனக்கு கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ், ஒரே ஏஜா இருந்தோன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து இது பண்ண முடியாது. ஆனா வந்து ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அவர் என்னையோட வயது அதிகமானவர், 10 வயது அதிகமானவரா. அதனால அவர் வந்து கேட்பார். நடுவில் இப்ப எஸ்தர்னா வண்ணநிலவனோட எஸ்தரை வந்து கதையை எடுத்துக்கிட்டு, எஸ்தர்ல இது என்ன நடக்குது, அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்பாரு. அத வந்து நானும் வந்து சொல்லுவேன். சொல்றத வச்சுட்டு அப்புறம் தான் அவருக்கு வந்து நம்பிக்கையே வரும், சரி இவன் உண்மையிலேயே படிச்சிருக்கிறான் அப்படின்னு. சோ மத்த எல்லாத்தையும் விட
நான் படிக்கிற வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால என்ன சிறந்த வாசகன் அப்படின்னு அவங்க மக்கள் நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இது. கூடுமான மட்டும் என்னோட பங்களிப்பு என்னன்னா, எதை யார் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட பதிவுகள்ல ஒரு லைன் 2 லைன்ல நான் கோடு காட்டுவேன். நான் த்ரில்லர், இங்கிலீஷ்ல த்ரில்லர் நாவலும் படிக்கிறேன், கிளாசிக்கும் படிக்கிறேன், கான்டெம்பரரியும் படிக்கிறேன். சோ ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு டைப்பான ஆட்கள் தான். எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. சோ கான்டெம்பரரி படிக்கிறவங்கன்னா அதுல எது அவங்களுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லக்கூடியது, ஈவன் எழுத்தாளர்களே சொல்லக்கூடியது என்னன்னா, இது உங்க இதை பார்த்த பிறகு இதை நான் படிக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. உங்களோட பதிவுகளை, ஆமா, பதிவுகளை பார்த்துட்டு இந்த புக்கை நான் படிக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. சோ எல்லாத்தையும் விட என்னோட பங்களிப்புல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வாசிக்கிறத விட வாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் அவங்களுக்கு உண்டான புத்தகத்தை நான் வாசிக்கிறதுக்கு தயார் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களாகவே நூல்களை எழுதி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை, கேட்பதற்கு இல்லை ஐயா. இந்த வாழ்க்கை முழுக்க படிக்கிறதுக்கு தான். மிக அற்புதம். இப்பொழுது வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்ற இந்த காலத்துல உங்களை போன்றவருடைய பதில் என்னுடைய மனதை தொட்டு விட்டது. ஏனென்று சொன்னால், ஒருவரும் வாசிக்கிறது இங்கே கனடா கூட எல்லாம் தட்டி கழித்து கொண்டு போகிறார்கள். ஷெல்ஃப் எல்லாம் காலியாகி கொண்டு போகின்றன. நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொன்னது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதாவது படிப்பதை தூண்டுவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. உங்களுக்கு ஞாபக சக்தி மிக அதிகமா? ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் அதிகம். அல்லாது விட்டால் நீங்கள் படிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பதிவிலே கொண்டு வருவது முடியாது. கணவரின் காலம் படித்ததை பின்னேரம் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துத்தான் கருத்துக்களை எழுதுகிறீர்கள். அது அந்த எழுத்தாளனே இவ்வளவோ உற்சாகப்படுத்தும். அதுதான் உங்களுடைய பணி. அப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலகளாவிய சிறந்த வாசகன் என்ற எழுத்தாளர் என்பதை விட சிறந்த வாசகர் என்ற ஒரு புகழோடு வாழ்கிறீர்கள். உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த கௌசி அம்மா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். இப்பொழுது அதிகாலை, நான் கனடாவிலே எங்களுடைய நேர வித்தியாசம் 7 மணிக்கு அவ கனடா நேரத்துக்கு எழுப்பி விட்டார் என்னை. அவ்வளவு திறமையும் தைரியமும் மன ஊர்மம் கொண்ட பெண்மணி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது இன்னும் அந்த சத்தம் கொண்டுதான் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஜீவலிங்கம் அவருடைய இந்த பக்கத்துல இருந்தா, யாழ்ப்பாணம் இந்த பக்கம் இருந்தா வருவதோ தெரியல. இப்ப நின்றுட்டு சத்தம், ஒரு ஏதோ மிஷின் வேலை செய்யற மாதிரி சத்தம் கேட்குது. வேற யாராவது உங்களுடைய கருத்துக்களை சொல்வதாக இருந்தால்? ஐயா, நீங்க இந்த 1 நிமிட கதை கேட்டீங்களா? இல்லையா? இல்லை. அந்த 1 நிமிட அந்த கதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன சரவணன் சார்? இந்த கதை உங்களை ஏன் கவர்ந்தது? அந்த கதையில முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அவ செய்யற ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க அம்மா ஏதோ ஒரு பாராட்டு சொல்லணும், அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவ திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. வேற அவங்க அம்மாவை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த குழந்தைய பிடிக்கல. அந்த ரீசன் அவங்க சொல்லல, லிடியா டேவிஸ். ஆனா அதப்போ அவங்களோட ஒவ்வொரு பதிலுமே அவளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
கடைசியா சொல்றது அது எல்லாத்தையும் விட இதானது. நீ இல்லாமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க மைண்ட்ல என்ன இருக்குதோ அது வந்து வந்துருது. அவங்க ஏன் வந்து அந்த இதை சொல்றாங்க, ஏன் அவளை பிடிக்கல அப்படிங்கிறது அந்த கதையில வர்றது இல்ல. பட் வந்து ஒரு பொண்ணு வந்து இயல்பா எதிர்பார்க்கிற அங்கீகாரம் வந்து அம்மாட்ட கிடைக்காதது, அம்மாவோட வெறுப்பு, அந்த பொண்ணு மேல இருக்கிற வெறுப்பு வந்து அந்த கதையில வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால அது என்னை கவர்ந்தது. இந்த பொறுத்துல நான் நினைச்சேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து இன்னும் மேல கொண்டு வரணும் என்ற ஒரு தன்னுடைய எண்ணத்தை அந்த சின்ன குழந்தையில அவ திணிக்கிறா என்றது. இப்ப அவ அப்படி வரணும் இப்படி வரணும் என்றத வந்து அத வந்து அந்த என்கரேஜ் பண்ணாமல் தன்னுடைய ஆசைய அந்த பிள்ளையில திணிக்கிறா. அதனாலதான் அந்த அது அப்படி வருது. ஆனா கடைசி முடிவு வந்து இது அந்த பிள்ளையோட வாழ்க்கைய புதகுலிக்கு தள்ளுறது மாதிரி தான் அந்த இறுதி வாழ்க்கைய அமையும் என்று நான் விளங்கி கொண்டேன். வணக்கம் கௌஷிமா. சந்திரா கிருஷ்ணன். சந்திரா கிருஷ்ணன் வாங்க. வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி. அதாவது எழுத்தாளர் ஒரு பெயர் பெறலாம், விமர்சகர் மற்றொரு பெயர் பெறலாம். ஆனால் விமர்சகர் வாயிலாகத்தான் எழுத்து படைப்பாளனுடைய அங்கீகாரத்தை பெறுகிறது. ஒரு எழுதிட்டு அது ஒரு படைப்பு என்பது ஒரு முக்கோண பரிமாணம். படைத்தவன் ஒன்றை நினைத்து எழுதுவான், வாசகர் இன்னொன்றை புரிந்து கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு சிறந்த விமர்சகர் அனைவரையும் கவரும்படியாக அதனுடைய உள்ளத்தினுடைய மைய கருத்தை சொல்லுவார். அந்த வகையிலே மிகச் சிறந்த விமர்சகராக இருக்க தங்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிகச் சிறந்த முறையிலே செயல்படுத்தி கொண்டு சிரித்த முகத்தோடு இருக்கின்ற உங்களையும் வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். தங்களுடைய தமிழ் பணி தொடரட்டும். நன்றி மலர்கள் அம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றி. இந்தோனேஷியாவில இருந்து முத்துமணி அண்ணா, ஆரம்பத்துல இருந்து இருந்தீங்களோ தெரியல, கேட்டீங்களோ? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்தோனேஷியாவிலிருந்து அன்பு தங்கை கௌசியின் அண்ணன் முத்துமணி பேசுகிறேன். விடாமல் தொடர்ந்து, அதாவது அடாது மழை பெய்தாலும் விடாது நடக்குவாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை பேய்மலை, சூறாவளி, புயல் என்ன வந்தாலும் இந்த தமிழ் மீது கொண்ட பற்றால விடாம எப்படித்தான் இந்த தலைப்புல அந்த அம்மா தேடி பிடிக்குமோ, எப்படித்தான் இந்த இப்படி ஆளுகளை கொண்டு சேர்க்குமோ, பெரிய விஷயம். அதாவது இது வந்து பல பேருக்கு ஊக்கமும் கொடுக்குது. நம்ம சின்ன குரூப்பா இருக்கலாம், ஆனா உலக அளவுல இது நடத்தி வர்றது பெரிய விஷயம். இந்த தொண்டு தொடரணும். இதுல வந்து நிறைய பேர் பங்கு கொண்டு பலருக்கும் நம்மள ஒருத்தருக்கு அறிமுகமாகுது. ஒரு பெரிய ஒரு குரூப்பே ஏற்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. தங்கைக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி அண்ணா, நன்றி. நிகழ்ச்சி கேட்க இல்ல போல நீங்க ஆரம்பத்துல இருந்த என்ன? இப்ப கொஞ்சம் எனக்கு நேரம் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், இப்பதான் வந்தேன். டைம் ஆயிடுச்சுங்க, இரவு ஆயிடுச்சு. அந்த நேரம் அடிக்கடி நான் விட்டுறேன். எனக்கு அந்த நேரம் கிழக்கு இருக்கிறதுனால டைம் ஆகிடுது எனக்கு. அடுத்த இன்னொரு காரணம் என்னன்னா, அடுத்த நாள் திங்கட்கிழமைனால அலுவலகம் போக வேண்டியதுனால சீக்கிரமா நான் க்ளோஸ் பண்ணி தூங்க வேண்டியதா போயிடுறது. அடுத்தடுத்து நான் வந்துடுறேன். கொஞ்சம் எல்லாம் கேப் விட்டுட்டேன், இனி விடாம வந்துடுறேன். மன்னிக்கவும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்தது வந்து குணா ஆறுமுகம், மலேசியாவில இருந்து. வணக்கம். வணக்கம் வணக்கம் கௌசி அவர்களே. இது ஒரு புதிய அனுபவம் எனக்கு. நான் வந்து இலக்கியம் தொடர்பான நிகழ்வுல கலந்து கொள்ற வாய்ப்புகள் குறைவு தான் எனக்கு. உளவியல் துறையினால அதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கனால இது எனக்கு ஒரு புதிய சிந்தனை. இன்னைக்கு உள்ள விஷயங்கள் வந்து ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்துது. ஐயா சரவணன் ஐயா பேசின வாசகரா இருந்து சொன்ன விஷயங்கள் நல்லா சிந்திக்க வச்சது. குறிப்பாக வந்து நான் வந்து ஐயா கனடால இருந்து பேசினார் இல்லையா, அதாவது நான் வந்து கட்டுரை துறை சார்ந்தவருமா, அதே மாதிரி நான் வந்து கட்டுரை இலக்கியங்கள் தான் என்னுடைய சார்ந்ததா இருக்கு. அல்லது இந்த ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அப்ப நான் ஃபிக்ஷன் என்பதுதான் நாவல், அதெல்லாம் அதுல வருதுன்னு நினைக்கிறேன், சரிதான் நினைக்கிறேன். அப்போ சாரி ஃபிக்ஷன்ல தான் நாவல் இதெல்லாம் வருது. நான் ஃபிக்ஷன்ல வரும்போது கட்டுரை இலக்கியங்கள்லாம் வரும். உதாரணத்துக்கு பேரண்டிங் கட்டுரை எழுதிருக்காங்க ஐயா, நீங்க எழுதியிருக்கேன். நான் பேசும் இலக்கியம் சொல்றீங்களா, இதெல்லாம் வந்து நாவல்லாம் இல்ல, அதை பத்தி உள்ள பார்வை தானே இல்லையா? அதான். சோ இதெல்லாம் வந்து இப்ப என்ன நடக்குது, இந்த துறைகள்ல வந்து என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது, எவ்வாறு சிந்திக்கிறாங்க என்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கட்டுரை இலக்கியத்துல நாங்க நேரடியா தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் இப்ப வந்து
கலாநிதி அவர்கள் இருந்தாங்க, உங்கள் குழந்தைகள் அல்ல என்று ஒரு சிந்திக்க வைக்கிற நூலா இருந்துச்சு எங்களுக்கு. எங்க ஆசிய நாடுகளை வாழ்ற எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிந்திக்க வைக்கிற நூலா இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் அங்க எப்படி நிகழுது, இங்க என்ன மாதிரி செய்யறோம், என்ன தகவல் நடக்குது, இதனால என்ன பாதிப்பு வரும் என்று சிந்திக்கிற நேரடியான ஒரு தகவலா இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த துறையில இருக்கிறதுனால நான் அவட என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த ஃபிக்ஷன் என்ப போக அது எனக்கு தமிழ்ல தெரியல எப்படி சொல்றதுன்னு, இப்ப நான் ஃபிக்ஷன் சொல்றேன். இந்த மாதிரி கற்ற இலக்கியங்களும் சமுதாயத்துக்கு தாக்கத்தை பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துமா, தொடர்ந்து அந்த இலக்கியங்களும் வளரணுமா, அந்த துறையிலையும் எழுத்தாளர்கள் கவனம் செலுத்தலாமா, நாவல் சிறுகதை அப்பாற்பட்டு? அதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா எங்க நாட்டுல பாத்தீங்கன்னா நாவல் சிறுகதை கவிதை நூல்கள் மட்டும்தான் அதிகம் வருது. அதை கடந்து இந்த மாதிரியான நூல்கள், நான் குறிப்பிட்ட நூல்கள் மாதிரி இப்ப நான் கூட எழுதுனது வந்து கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரில் என்பது நான் பார்த்த என்னுடைய ஆலோசனைக்கு வந்த பல பிரச்சனை உள்ள இளைஞர்கள், தம்பதிகள் இவர்களை மையமா கொண்டுதான் வந்து எழுதப்பட்ட இது. சோ இந்த மாதிரி நூல்களும் வர்றது குறைவா இருக்கு. அதனால வந்து அவர் என்ன, அவருடைய பார்வையில் என்ன நினைக்கிறாரு அது அவர் தெரிஞ்சுக்க விரும்புறேன். குறுக்கிடுக்கு வணக்கம் சார். என்னோட குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். நானும் அது தொடர்பு ஒரு கேள்வி வைக்கிறேன். குணவை யாரும் நானும் ஆரம்பத்துல வந்து சரவணன் மாணிக்கவாசன் தொடர்ந்து வந்து ஒரு இயக்கத்தை பற்றி ஒரு பெண் வந்து 10 வருடங்களாக அந்த இயக்கத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார், அர்ப்பணிகள் எழுதியிருந்தார், நான் ஃபிக்ஷன் எழுதியிருந்தார். அதே நேரத்துல இந்தியாவை சேர்ந்த எழுத்தாளர் ஒரு வருடத்துக்குள்ள ஒரு 10 இயக்கங்கள், ஒரு 10 அமைப்புகள், 10 இயக்கங்களை சேர்ந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த எழுத்தாளர் யார் என்று நான் அனுமானிக்கிறேன். அந்த குறித்த எழுத்தாளர் வந்து நான் இந்த பெரும்பாலான கட்டுரைகளை விக்கிபீடியா எழுத்தாளர் என்றால் அந்த எழுத்தாளரை நான் குறிப்பிடுறேன். இந்திய எழுத்தாளர் நான் விக்கிபீடியா எழுத்தாளர் குறிப்பிடுகிறேன். தகவல் தெரிகின்ற மையமாக விக்கிபீடியா தான் இருந்தது. அப்ப விக்கிபீடியாவில இருந்து பெரும்பாலான தகவல் தான் அதில் இருக்கும். இதுல இன்னொரு நகைச்சுவைக்குரிய விடயம் அப்படி என்னன்னு சொல்லிட்டுன்னா, இலங்கையின் விடுதலை புலிகள் பற்றி அமைப்பு பற்றி அந்த குறித்த எழுத்தாளர் வெளியே பற்றி புத்தகத்தில் எழுதுற அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இருக்கின்ற கணவனுடைய தொழில்நுட்ப அறிவை நான் வியந்து போனேன். சீமான் வந்து சின்ன கதையை விட அது இந்திய எழுத்தாளர்களுக்கு வாசகர்கள் சொல்லப்படுகின்ற சிறப்பான கதைகள்ல ஒன்றாக இருக்கும். ஆர்டிபிஷியல் அறிவு என்று சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவு என்று சொல்லப்படுவது என்பது போல இருந்தது. அது அல்பனியாவில சோருக்கு இருக்கிற அதிசந்தைய நினைப்பு உணவு யாருமே அமையாது. ஏனென்றால் இன்று இப்ப எனக்கு ஒரு தலைப்பு தேவை என்றால் முதல்தான் இணையத்தில் பல இடங்களில் தேட வேண்டிய ஒரு தேவை எனக்கு உள்ளது. இங்கு ChatGPT-யா இருக்கலாம், ஜெமினி ChatGPT அல்லது சீனாவினுடைய DeepSeek அல்லது என்று வரப்படுகின்ற மெட்டாய் என்று சொல்லப்படுகின்ற வாட்ஸ்அப்பில் வருகின்ற இவ்வாறான ஒரு தகவல் தொழில்நுட்பங்கள், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவுகள் வந்து மிகவும் இலகுவாக எங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து வெளியில் ஓகே, மிகவும் தெளிவாக எங்களுக்கு இலகுவாகவும் அந்த செயற்கை நுண்ணறிவு சொல்லப்படுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல வலைத்தளங்கள் இருக்கிற தகவல்களை எங்களுக்கு மிகவும் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு ஒரு தெளிவான முன்னுரையுடனும் தெளிவாக பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ள உபதலைப்புகளுடன் எங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இவ்வாறான தகவல்கள் அது எங்க இருந்து திரட்டுது அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, ஏற்கனவே இவ்வாறு குணபதியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்குன்னு சொன்னார். இவ்வாறு புத்தகம் எழுதியவர்கள் இணையத்தில் எழுதுகின்ற கட்டுரைகள்ல வேற வேறு நபர்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து எழுதிய கட்டுரைகளை தொகுத்துத்தான் அது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு நமக்கு தகவல்களா தெரியுது தவிர அதுவாக யோசித்து ஒரு தகவலை நம்ம வந்து நமக்கு தரல. நம்ம ஏற்கனவே பல இமெயில் வழியாக நம்ம இணையத்துல ஃபீட் பண்ணி வைக்கிற தகவல்களை தொகுத்து ஒரு சரியான கட்டமைப்புல எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப இனி நான் ஃபிக்ஷன் எழுத்தாளர்கள் வந்து புத்தகத்துல எழுதுற தகவல்கள் அது தெரியல, ஆனா இணையத்துல கட்டுரைகளாக எழுதுற தகவல்கள் அது தெரியுது. ஆகவே ஒரு இளம் வாசகர்களை அடைவதற்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு பெரும்பாலான பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பலரும் பயன்படுத்துறாங்க பல தேவைகளுக்காக. அப்ப அல்புனை எழுத்தாளர்கள் இணையத்துல கட்டுரைகள் எழுதணுமா, இல்ல அல்புனை எழுத்தாளர்கள் பழைய மாதிரியே புத்தகம் எழுதலாமா? இது எது ஒரு நான் ஃபிக்ஷன் என்கின்ற வகையறாக்கு வெற்றிகரமாக எதிர்காலத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? நீங்களும் அதிகளவான இணையத்துல வாசிக்கிறவர் என்றதால் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். வருங்கால அடுத்த கட்ட எழுத்தாளர்களுக்கு கட்டுரைகளாக மட்டும் ஃபீட் பண்றது, இவங்களுக்கு ஒரு வலைத்தளத்தை ஓபன் பண்ணி பிளாக் ஸ்பாட் ஓபன் பண்ணி இவங்க அந்த எழுதுற விடயங்கள் வந்து வருங்கால எழுத்தாளருக்கும் வாசகனுக்கும் சாதகமாக அல்புனைவு அமைக்குமா, இல்ல இவங்க வெளியமனே ஹார்ட் காப்பியா புத்தகம் எழுதுறதுதான் சிறப்பாக அல்புனைவுக்கு இருக்குமா என்றது என்ற ஒரு கேள்வியா இருக்குது. நன்றி அந்த கேள்வியை நீங்க எழுப்பினது.
ஐயாவுக்கு பதில் சொல்லிடுறேன். புனைவுன்னு சொல்லுவோங்க. ஃபிக்ஷன்னா புனைவு, நான் ஃபிக்ஷன்னா அல்புனைவு. நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், லிட்ரேச்சரை 4 பகுதியா பிரிக்கலாம். அதுல அல்புனைவை தான் சொன்னேன். எதனால அல்புனைவு லிட்ரேச்சர்ல சேர்க்கிறோம்னா, ஒரு புனைவுல எப்படி ஒரு எழுத்தாளனோட டச் இருக்குமோ அதே டச் அல்புனைவுலையும் இருக்கும். தகவல் நம்ம சேகரிக்கலாம், இது பண்ணலாம். அதை எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கறதுல எழுத்தாளனோட இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நானே அல்புனைவு என்னால ஃபிக்ஷனை ஃபாலோ பண்றதுனால நான் ஃபிக்ஷனை அவ்வளவா அதுக்கு உண்டான ஜஸ்டிஸ பண்ண முடியல, அதுக்குண்டான நேரம் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் நான் ஃபிக்ஷன் மட்டுமே படிக்கிற வாசகர்கள் எனக்கு ரொம்ப நண்பர்களா இருக்கிறாங்க. என்னோட டாக்டரே நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் படிக்கிறா. ஸோ நான் ஃபிக்ஷனுக்குன்னு இருக்கிற வாசகர்களும் சரி, அதை மட்டுமே அதுக்காண்டி எழுதுற எழுத்தாளர்களும் இருக்கிற வரைக்கும் எப்படி லிட்ரேச்சர் சர்வைவ் ஆகுதோ அதே மாதிரி நான் ஃபிக்ஷனும் நிச்சயமா சர்வைவ் ஆகும். அதுக்கு இன்னைக்குமே இது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்குண்டான உழைப்பு இப்ப நீங்க சொன்னீங்க, என்னோட சொந்த அனுபவத்தை வச்சு நான் எழுதுனேன், நான் நிறைய பேரை பார்த்ததை வச்சு எழுதுனேன் அப்படின்னு. நீங்க ஒரு 50 பேரை இன்டர்வியூ பண்ணி 100 பேரை இன்டர்வியூ பண்ணி நான் இப்ப ஒரு ஒரு உங்களோட டாபிக்காண்டி 2-3 கண்ட்ரி போய் எழுதுறதுக்கும் வீட்டுல உட்காந்துட்டு விக்கிபீடியா பார்த்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வாசகர்கள் புரிகிற அன்னைக்கு நான் ஃபிக்ஷனுக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பா சேரும். ஆங்கிலத்துல அந்த மாதிரி பண்றது இல்லை, யாருமே அதுக்குண்டான உழைப்பை போடாம நான் ஃபிக்ஷன் எழுதுறது இல்லை. தமிழ்ல பெரும்பகுதி விக்கிபீடியா பார்த்து கூகுள் பண்ணிட்டு எழுதுறது தான். அதனால அது என்னைக்கு வாசகர்களுக்கு ஒரு தெளிவு வருதோ அன்னைக்கு அல்புனைவுக்கு உண்டான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா சேரும். அதுவும் லிட்ரேச்சர்ல ஒரு பார்ட்னு தான் நான் எப்பயுமே நம்புறேன். அடுத்து நீலாவண இந்திரா, சாட்ஜிபிடியோ ஏஐயோ எல்லாமே ஏற்கனவே இணையத்துல எது வந்தாலுமே அதை இது பண்ணுது. ஸோ புத்தகங்களா இருக்கட்டும், அதுவுமே இணையத்துல வந்துதான் ஆகுது. எல்லா புக்குமே இப்ப கிண்டல்ல வந்துட்டுனாலே, அமேசான்லயோ இல்ல வேற எதுலயோ வந்துட்டுனாலே அது ஏஐயோட ரீச்சுக்கு போன மாதிரி தான் அர்த்தம். இப்போ உதாரணமா ஒரு புக்கை நீங்க கொடுத்து நைட்டிங்கேல், கிறிஸ்டின் கண்ணாவோட நைட்டிங்கேல்ல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா ஏஐ சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணி அந்த புக்கை பத்தி பேச விஷயங்கள் மட்டும் இல்லாம புக்கையுமே சர்ச் பண்ணுது. ஸோ நீங்க புத்தகங்கள் எழுதினாலும் சரி, இணையத்துல கட்டுரை எழுதினாலும் சரி, ஏஐ எல்லாத்தையும் சர்ச் பண்ணும். அதுல தவிர்க்கவே முடியாது. ஆனால் நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம், அவருக்கு சொன்ன அதே தான் சொல்றேன், நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஏஐயால நிச்சயமா ஒரு மனிதனோட மூளை மனிதனோட உணர்வோட அதால நிச்சயமா பிரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் தான் நம்ம ஏஐ பீட் பண்றோம். அதுக்கு ஏஐ நம்ம மனித உணர்வை இப்ப இவர் எழுதியிருந்தாரு, கிளாரா அண்ட் சன் ஒரு புக்கு, நோபல் லாரேட் எழுதியிருந்தாரு. அந்த கிளாரா அண்ட் சன்ல ரோபோ மனித உணர்வு வர்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோரியே. ஸோ இதெல்லாம் ஒரு கற்பனையில தான் நடக்குமே தவிர மனிதனுக்கு உண்டான உணர்ச்சியை ஒரு ஏஐல புகுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனிதனால இப்ப நம்ம ஒரு 10 புக்கு 100 புக்கு 1000 புக்கு தேடி எடுக்கிறத அது 5 செகண்ட்ல கொண்டு வந்துட முடியுமே தவிர உணர்ச்சி பூர்வமான ஒன்றை இதுதான் அப்படிங்கிறத அதால கண்டுபிடிக்கவே முடியாது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம நம்மளோட பிரசன்டேஷன்ல நம்ம நிச்சயமா டிஃபரன்ஸ் காட்ட முடியும். ஒரே கட்டுரையை நீங்க எழுதுறதுக்கும் நான் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே கட்டுரைய சாட்ஜிபிடியில் கொடுத்து எழுத வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை படிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது யார் எழுதுனதுன்னு. இப்ப நீங்களே சொல்லலாம், இப்ப என்னோட பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப காலமா நீங்களே இது நான் எழுதுனது அப்படிங்கிறத
உங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப பிரசன்டேஷன், மனிதனோட டச், மனிதனோட உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து புனைவுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி அல்புனைவுக்கு முக்கியம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சர்வைவ் ஆகிட்டே தான் இருப்போம். நன்றி, தெளிவான விளக்கம், வாழ்த்துக்கள். அவருடைய கேள்விக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நான் மீண்டும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வேற யாராவது கை அடையாளம் போட்டீங்கன்னா நான் அழைக்கலாம், இல்லை என்றால் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர வேணும். சரி, யாரும் இதிலே பேசவில்லை என்று நினைக்கிறேன். நாம நிலைக்கு வரோம். ஏஐ என்றத வந்து நான் பார்க்கிறேன், மனிதனும் ஒரு ஏஐ தான் என்று நான் நினைக்கிறேன், மனித மூளையும். ஏனென்றால் நாங்கள் கூட வாசிக்கிற விஷயங்களைத்தான் நாங்கள் கூட உள்வாங்கி அந்த எங்களோட மூளையில பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அதுதான் திருப்பி வந்து எங்களுடைய கட்டுரைகளாகவோ கதைகளாகவோ ஏதாவது வருது. ஆனா நாங்கள் செய்யறது என்ன, நாங்களும் ஒரு அனலைஸ் செய்யறோம். வாசிச்ச விடயங்களை என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒவ்வொன்றாக, இப்ப ஒரு கதை எழுத போறோம்னு சொன்னால் அந்த கதைக்குள்ள நாங்கள் என்னென்னலாம் படிச்சோமோ, என்ன வாசிச்சோம், அது எல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது என்று பார்த்து அதை ஜாயின் பண்ணி அதை எடுத்து நாங்க கதையாக கொடுக்குறோம். அப்ப அதே இதுதான் ஏஐல செய்யுது. ஏஐயும் வந்து தேடி எடுத்த தகவல்களை அது எங்களுக்கு ஒப்படைக்குது. அதைத்தான் நானும் சொல்றேன், மனித மூளையும் ஒரு ஏஐயாத்தான் இருக்கலாம் இல்லையா ஐயா? இப்ப நான் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசுறது எல்லாமே நீங்களும் உள்வாங்கிக்கலாம். நீங்க உள்வாங்கிறதுல வந்து எப்பயுமே ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது மனித மூளைக்கு வந்து கம்மி தான் கம்பேர் டு ஏஐ ஆர் சூப்பர் கம்ப்யூட்டர். இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மி. சோ நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பேசுறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்றதை விட ஏஐ வந்து இன்னும் வந்து அதிகமா சொல்ல முடியும். இல்ல இதே சம்பந்தப்பட்டதை வேற யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு 20 பேரோ 100 பேரோ இதுக்கு வந்து எப்படி ஆதரவா சொல்லியிருக்காங்க, எதிர்ப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும். நான் பேசுற இதுல ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து முகம் சுளிக்க வச்சது. நீங்க வந்து ஒரு பெண், நீங்க என்னதான் ஜெர்மனியில இருந்தாலும் படிச்சிருந்தாலும் ஒரு பெண், உங்களுக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்துல ஊர்ன பெண், உங்களை வந்து முகம் சுளிக்க வச்சது ஒரு நான் பேசுற வார்த்தை அப்படிங்கிறத நான் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த குழுவுல இருக்கிற எல்லாரும் வந்து சொல்ல முடியும், ஏஐயால நிச்சயமா சொல்ல முடியாது. அதுதான் வந்து அவங்களுக்கும் ஏஐக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அது அந்த உணர்வு ரீதியாக அதை வெளிப்படுத்த முடியாது. கட்டுரை, அதுதான் கட்டுரைக்கும், அதுதான் நான் சொல்றேன், கட்டுரைக்கும் கவிதை, அந்த கவிதையை விடுங்க, கட்டுரைக்கும் நான் சொல்றது சிறுகதை நாவலுக்கும் உள்ள வித்தியாசமும் அதுதான். கட்டுரையை உள்ளதே உள்ளபடி அப்படியே நாங்க சொல்றது. நாவல் சிறுகதை எழுதுற நேரத்துல அது வந்து கொஞ்சம் கற்பனைகள் கலந்து அது ஒரு வித்தியாசமா சொல்லலாம். மற்றது கட்டுரையை விட கதை, சிறுகதை, நாவல் வந்து ரீச் ஆகிற தன்மை கூடுதலாக இருக்கும் வாசகர்கிட்ட. வாசகர்கள் டப்பண்டு பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து கட்டுரையை விட இவை இலகுவாக இருக்கும் என்றதை நான் நினைக்கிறேன். அது உண்மைதான். அதுக்காகத்தான் அந்த கதைகளை எங்களுடைய அந்த புதுமை பயன்படுத்தியது காரணம் அதுதான். சொல்லுங்க ஐயா. மற்றதையா ஒன்று சொன்னார், சிலர் ஒரு நாளிலே கதை எழுதி விடுவார்கள், ஆனால் நான் எழுதுவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் என்று சொன்னேன். அது என்ன மாதிரி என்று அறிய விரும்புகிறேன். அது நான் சொல்லல ஐயா, அது வந்து ஒரு ரைட்டர் சொன்னது. ஆமா, கிளார் ஹீகன் வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் ரைட்டர். அவங்க வந்து ரைட்டிங் எழுத்துக்கலைய வந்து ஒரு பல்கலையில வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ எழுத்துக்கலைய படிக்கிறப்ப வந்து பயிற்றுவிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய மாணவர்களை வந்து சந்திப்பாங்க, நிறைய எழுத்தாளர்களை சந்திப்பாங்க. சோ எல்லாமும் இருந்தும் அவங்களால வந்து குறைஞ்ச கதைகள் தான், குறைந்த எண்ணிக்கையில உள்ள கதைகள் தான் எழுத முடிஞ்சிருக்குது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், என்னால ஒரு சிறுகதை எழுதணும்னா ஒரு வாரம் வந்து ஃப்ரீயா இருந்தா தான் என்னால எழுத முடியும்.
ஒரு வாரம் ஃப்ரீயா இல்லைன்னா என்னால எழுத முடியாது. நீங்கள் ஒரு வங்கியாளரா? நான் வந்து பேங்க்ல வந்து 20 வருஷம் எனக்கு இப்பவே படிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கிடையில நீங்கள் ஒரு பேங்கர். ஓகே, நன்றி. சரி, மிக்க நன்றி. நீங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து பல தகவல்களை தந்தது, மற்றது எல்லாருடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தது, இது எல்லாவற்றிற்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு நிறைய புத்தகங்களை அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது அந்த நான் சொன்ன அந்த டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் என்னென்ன சொன்னீங்க, அந்த புக்ஸ்ல பேர் பட்டியலை தந்தால் நான் எடிட் பண்ற நேரம் அந்த வீடியோல அந்த இதோட போட்டு விடலாம், அந்த புத்தகங்களோட பேர்களை போட்டு விடலாம் நினைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. வேறு யாராவது ஏதோ கருத்தை சொல்றதாக இருந்தா சொல்லலாம், இல்லது நான் நிகழ்ச்சி இன்றைக்கு நேரத்துக்கு வரலாம் நினைக்கிறேன். இது இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாசிப்புத்தான் சிறந்த படைப்புகளை உருவாக்கும். வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்துவதற்கு ஐயா ஒரு சிறந்த படைப்புகளையும் வாசிப்புகள் தான் கொண்டு வரும் என்று அவருடைய பேச்சும் அவருடைய அமைதியும் மிக அருமையாக ரசிக்கக்கூடிய இருந்தது. உண்மையில் கௌசிக்கு நான் நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லாம் சும்மா தேவையில்லாம படுக்கையில படுத்திருக்கிற நேரத்துல எழுப்பி இப்படியான ஒரு அறிஞரை சந்திக்க வைத்தது மிக பெரும் பாக்கியம். இல்லாடி கிடைக்காது. கௌசி இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நானும் இல்லை. அதாவது ஒரு சிறந்த வாசகனை சந்தித்த சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. முக்கியமாக இங்க கலந்து கொண்ட எல்லா கலந்துரையாடல்கள்லையும் நாங்கள் இந்த கௌசி இந்த மீட்டிங்கை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வேண்டுற இயல்பு இருக்க வேணும். இப்ப இந்த நாட்டுல இப்ப குணபதி ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்களுடைய டென்மார்க் நாட்டிலே எப்படி கல்வி முறை இருக்கிறது என்பது என்னுடைய நூல் மூலம் தெரிந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, அதேதான் இப்ப பாரதி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா திசைகளிலையும் போய் எல்லாத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மலேசியா நாட்டுல இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய நாட்டில ஜெர்மனா புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறைகள், பிரச்சனைகள், சிந்தனைகள், கலாச்சாரங்கள், மனிதன் புரிந்து கொள்வது எப்படி, இப்ப என்ன மாதிரி ஒரு மனிதரை கலாச்சார விழுமியங்கள் எப்படி இருக்கின்றன, என்னுடைய கலாச்சாரம் நல்லதா உன்னுடைய கலாச்சாரம் நல்லதா, அந்த ஒரு விதமான புரிந்துணர்வுகள், பகிர்வுகள். இதுக்கு வந்துட்டு நாங்கள் பெரிய எல்லாரும் 10-15 PhD வச்சிருக்க வேணுமென்றது இல்லை. அனுபவம், நம்மட ஆட்சி நாங்கள் படித்த அனுபவங்கள், பகிர்தல் ஞானம், அந்த அறிவை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வேண்டிக் கொள்வது என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு இதாக இருந்து கொண்டிருந்தது. இன்று இவ்வளவு காலம் இருந்தது. இனிமேலும் அந்த ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஐயாவுடைய அனுபவ பகிர்வு எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு தந்திருக்கிறோம். அதே மாதிரி சொல்றேன், ஒவ்வொரு எல்லாருடைய பகிர்தல் தான் ஒவ்வொரு நாட்டையும் ஒரு இடத்துல இருந்து அறிஞ்சு கொள்ற, ஒரே இடத்துல இருந்து கொண்டு எல்லா நாட்டை பற்றியும் நிச்சயமாக அந்த தெளிவு எங்களுக்கு இருந்தா தான் ஒரு பரந்துபட்ட ஞானம் எங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி நான் சொல்றதுதான் சரி, என்னுடைய இனம், என்னுடைய மதம், நான் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளேதான் நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். நான் என்ற கலாச்சாரம், என்னுடைய மொழி, என்னுடைய இது உலகத்துல வேற எதுவும் தெரியாதென்றால் முட்டைக்கு இருக்கிற கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்க வேண்டும். அதுதான். இப்ப வந்து இறுதியாக சரவணன் ஐயா தன்னுடைய வேதாக்கா ஏதோ சொல்ல நான் வந்து கதைக்கிறது இல்லை, அதிகமா எல்லாம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்று நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. அவர் சரவணன், மாணிக்கவாசம், மற்றது எல்லாருக்கும் இதில் இருக்க எல்லோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கௌசிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
நன்றி. நான் அதிகம் கருத்துக்கள் சொல்வதில்லை, அதனால பிடிக்காதன்னு நினைக்காதீங்க. மிகவும் அருமையா வாசிக்கிறேன். நான் கவிதை பள்ளு கூட எழுதி இருக்கிறேன் உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு. சுதந்திர பள்ளு மாதிரி 2-3 கவிதை பள்ளு கூட எழுதி பேஸ்புக்ல போட்டினான். அப்படியே கவர்ந்து கொண்டு இருக்கிறது, அதை கிரகித்து உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒருத்தர பெயர்களையும் குறிப்பிடாம. கலாக்கா நன்றி. நன்றி வேதாக்கா. சரி, இப்ப சரவணன் ஐயா தன்னுடைய உரையை இப்ப கடைசியா தன்னுடைய உரையை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு கொண்டு வருவோம். எல்லோருக்கும் நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்க வற்புறுத்தலைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். நான் பெரும்பாலும் கூட்டங்களுக்கோ இதுக்கோ போறதில்ல. உங்களோட வற்புறுத்தல், நீங்க என்ன சொன்னீங்க, சிறைப்பிடிக்க போறேன் அப்படின்னீங்க, அதுதான் உண்மையானது. இல்ல, அப்படி சரவணனை சிறைப்பிடிக்க போறேன் என்ற ஒரு சிறுகதை எழுத போறேன்னு சொன்னேன். அதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப எங்களுக்கு இது மாலை நேரம். இந்த மாலை நேரம் ரொம்ப நல்லா நடந்தது. உங்களோட உரையாடினது, எல்லாரோடையும் பகிர்ந்தது, எல்லாரையும் சந்திச்சது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி. கௌசிக்கு தனிப்பட்ட நன்றியும் கூட. தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து எழுதுங்கள் சொல்லுங்க. சரி, மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சி கலாக்கா குணா அவர்களுக்கு சொல்றேன். அடுத்த நிகழ்ச்சி அடுத்த மாத இறுதி பகுதியில வரும். அது எங்களுடைய 6வது ஆண்டு தமிழ் வானவையின் 6வது ஆண்டு அகலங்கன் ஐயாக்கு பாராட்டு விழா நடத்த போறோம். அவருக்கு பாராட்டு விழா செய்யறதால அவரை கௌரவிக்கிறதாகவும் அவர் பற்றிய விவரங்களையும் அறிகிறதாகவும் அடுத்த நிகழ்ச்சி இருக்கும். நான் முந்தி குறிப்பிட்டது போல நாங்கள் ஒருவரிடம் இருப்பதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்ற வாசிப்போ என்ன விஷயம் என்று சொன்னாலும் அந்த விதத்துல உதாரணமாக இப்ப குணபதி ஐயா ஒரு உளவியலாளர், அவரிடம் இருக்கின்ற விடயங்களையும் அவரிடம் இருக்கின்ற பெறுமதியான சிந்தனைகளையும் அவர் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் பகிர்ந்து கொள்ளல் என்பது பகிர்தல் தான் எல்லாருக்கும் வழிவகுக்கும் இல்லையா? இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லாருடைய ஆளுமைகளுக்கும் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விடயங்களை ஒருவருடன் ஒருவரும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஒருவர் பாவித்துக் கொள்வது மிகவும் நல்ல ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஐயாவிடம் நிறைய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அந்த பகிர்தல் பலவிதமான ஒரு கோணங்களை எங்களுடைய சபைக்கு கொடுக்கும். தமிழ் வானவைக்கு பன்முகப்பட்ட ஒரு ஆளுமைகளை நாங்கள் உள்வாங்கி அவர்களிடமிருந்து விடயங்களை கேட்டுக்கொள்வது என்பது ஒரு இந்த தளத்துக்கு ஒரு விதமான புதிய கோணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனிப்பட்ட முறையில ஒரு விதமாக இல்லாமல் பலவிதமான மிக தரமான திறனாய்வு சார்ந்த சிந்தனைகள், வளமான சிந்தனைகளை நாங்கள் உட்கொண்டு வர வேண்டுமா இருந்தால் பலதரப்பட்ட சிந்தனையாளர்களையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து செய்து கொள்வது என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு விடயம். பதவி வழங்கிய இந்த நிகழ்வின் இன்றைய நாயகனாக இருந்து கொண்டிருந்த எங்களுடைய சரவணன் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகளை நீண்ட காலமாக சோர்வுறாது நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்ற கௌசி அம்மணி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை பாராட்டி, இவ்வளவு நேரமும் பொறுமையாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இன்னும் பல்கலைக்கழகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தேன், நேரம் போனே தெரியவில்லை. அப்படி ஒரு காத்திரமான நிகழ்வு அமைந்திருந்தது. இதே போல் வருங்காலத்தில் மேலும் பல நிகழ்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும். இலங்கையின் படைப்பாளிகளினுடைய படைப்புகளை பற்றி ஒரு நாள் நாங்கள் உரையாட வேண்டும். அதற்கு மூத்த எழுத்தாளர்கள் என்ன வகையான எதிர்வினைகளை வழங்குகிறார்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வளர்ந்து வருகின்ற இளங்கன்றுகள் எங்களுக்கு உரிய அறிவுரைகளை இந்த மூத்த எழுத்தாளர்கள் தான் வழங்க வேண்டும். அவ்வாறான மூத்த எழுத்தாளர்கள் இலங்கையினுடைய இளம் படைப்பாளிகள் பற்றியும் அவருடைய படைப்புகள் பற்றியும், அந்த படைப்புகள் இந்த கண்டெம்பரரி லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை இலக்கியங்களுக்குள் பயணிக்க விரும்புவதையும் ஒரு மைய நீரோட்டமாக வருவதை பற்றியும் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்ல விரும்புகிறார்களோ அதை அவர்கள் எங்களுக்கு கூற வேண்டும். அவ்வாறு ஒரு நிகழ்ச்சியையும் கௌசியம்மணி அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு நான் ஒரு முக்கிய வேலை இருப்பதாக இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களுக்கு மிக்க நன்றி.